ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற நாடு தெரியுமா? ஜப்பான். 324% அவங்களுடைய ஜிடிபியில் கடன் வாங்கியிருக்கு. இந்தியாவுடைய கடன் 181 லட்சம் கோடி, ஜிடிபியில் 57.3%. ஏன் இந்தியா கடன் வாங்குதுன்னு பேசுவோமா? பற்றாக்குறைனா இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு நம்ம கடன் சுமை அதிகரிக்குமா இல்லையா? டெக்னாலஜி ஓரியன்டாக டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷேரிங் என்கிற கான்செப்டுக்குள்ளே தான் தமிழக அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்திருக்குது. மில்கி மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ் டு மில்க். இந்த தொழிற்பேட்டைகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிவிப்புகளாக இருந்தாலும் முதலீட்டு ஈர்ப்பு இருந்தாலும் இன்னும் அதுல கவனம் செலுத்தல. மேனுஃபேக்சரிங் இதுல இப்ப அவர் சொல்றாங்க இல்லையா, திருப்பூர்ல இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, எம்எஸ்எம்இக்கு எவ்வளவு நாளா அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. அப்ப எந்த இடத்தை நம்ம கவனிச்சு அதை வளப்படுத்தணும் அப்படின்னா பொருளாதாரம் அது வளப்படுத்துறதுனால தானே நான் சொன்ன 1.59 இருந்து 3.21 வந்திருக்கு. நெசவாளர்களுக்காக தனி வங்கி ஆரம்பித்து கொடுக்கப்படும். அந்த வங்கியில கடன் வாங்குவோம். இன்னைக்கு வரைக்கும் நெசவாளர்களுக்கு தனி வங்கி ஆரம்பித்து கொடுக்கப்படும். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இது இடி மின்னல் மழை. 2025-26 ஆண்டுக்கான தமிழ்நாட்டின் பட்ஜெட்டை தாக்கல் செய்திருக்கிறார் நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு அவர்கள். எல்லாருக்கும் எல்லாம் என்ற கருப்பொருளில் இது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஆக இந்த கருப்பொருளுடைய அர்த்தம் வந்திருக்கிறதா இந்த பட்ஜெட்டில்? இதனுடைய நிறை குறைகள் என்னவாக இருக்கிறது? மக்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்திருக்கிறதா? போன்ற பல கேள்விகளுடன் விவாதிக்க இருக்கின்றோம். விருந்தினர்களாக மதிமுகவின் திரு காரை செல்வராஜ் அவர்கள், அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள் மற்றும் பொருளாதார வல்லுநர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல் கேள்வியை நான் காரை செல்வராஜ் அவர்களிடமிருந்தே எடுத்துக்கிறேன். எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கிற ஒரு கருப்பொருளில் இந்த பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த பட்ஜெட்டுடைய அம்சங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? முக்கியமாக குறிப்பாக சொல்லணும்னா, ஒரு இயக்கம் சார்ந்து இந்த பட்ஜெட்டை பார்ப்பதை விட ஒரு பொது தளத்திலிருந்து இந்த பட்ஜெட்டை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இந்த பட்ஜெட்டுடைய நோக்கம் என்பது இடையில 25 ஆண்டுகளில் நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படை பட்ஜெட்டாக கொடுத்துருக்குறாங்க. இதில் 2 விடயங்களை பார்க்கிறேன். ஒரு ஜனரஞ்சகமான திட்டங்கள் ஒன்று, கடந்த ஆண்டு அறிமுகப்படுத்தி அனௌன்ஸ் பண்ண நியூ ஸ்கீம்ஸ்லாம் நிறைய அனௌன்ஸ் பண்ணது, ஏற்கனவே தொடர்ந்து வருகிற திட்டங்கள், அந்த தொடர் திட்டங்களுக்கான அரசினுடைய அந்த நிதிநிலை அறிக்கையினுடைய பங்களிப்பு எப்படி இருந்தது, அந்த திட்டங்களுடைய வெற்றியினால் ஏற்பட்டிருக்கிற பொருளாதார மாற்றங்கள் குறிப்பாக இதில் நமக்கு தெரிகிறதா, இல்லை புதுசாக இடையில இந்த நிதிநிலை அறிக்கைக்கு பிறகான வந்த திட்டங்கள் வந்திருக்கிற திட்டங்கள் எந்த அளவுக்கு ஒரு சிறப்பாக செயல்படுகிறது என்பதையெல்லாம் ஒரு ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது இறுதியாக நாம் நிற்கிற ஒரு இடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபிஸ்கல் டெபிசிட் தான். வருவாய் பற்றாக்குறை எவ்வளவு, நம்முடைய செலவினங்கள் எவ்வளவு, நம்மளுடைய ஒட்டுமொத்த லயபிலிட்டிஸ் எவ்வளவு, நம்மளுடைய இப்போ ஃபிஸ்கல் டெபிசிட்டை நம்ம சதவீதத்தை குறைத்திருக்கிறோமா என்கிற இந்த புள்ளிகளில் இருந்து தான் நம்ம பின்னால் ஒன்று ஒன்றாக நம்ம பேச முடியும். அப்படி பார்த்திங்கன்னா டோட்டல் ரெவென்யூ ரெசிப்டில் 25-26க்கு 12.8% அதிகமாக வரும் என்கிற ஒரு குறியீட்டை கொடுத்துருக்குறாங்க. கடந்த 24-25 2.99 லட்சம் கோடியிலிருந்து இப்பொழுது 3.31 லட்சம் கோடி வரி வருவாய் ரெவென்யூ, ஒட்டுமொத்த ரெவென்யூ. நம்மளுடைய ரெவென்யூங்கிறது 76%. ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வருகிற ஒரு 24% எய்டு மூலமாகவும் மானியங்கள் மூலமாகவும் வருகிற அந்த ரெவென்யூஸ். அதில் குறிப்பாக நம்மளுடைய வரி வருவாய், வரியற்ற வருவாய்கள், வரிக்கு அப்பாற்பட்டு நமக்கு வருகிற வருவாய்கள் இந்த முறை ரொம்ப அதிக அளவு நமக்கு கூடி இருக்குது. அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில் தான் அது கூட முடியும். அது ஒன்று. ரெவென்யூ டெபிசிட்டுங்கிறது கடந்த முறை 49,000 கோடி என்பது இப்பொழுது 41,000 கோடிக்கு வரும் என்கிற ஒரு பங்களிப்பையும் இந்த ஃபிஸ்கல் டெபிசிட்டில் கடைசியாக நின்றுவோம். கடந்த 24-25 3.44% நிகர கடன் இருக்கும், அந்த அளவு இருக்குன்னு சொன்னதை 3.26ங்கிற ஒரு குறியீட்டிற்கு கொண்டு நிறுத்தியிருந்தாங்க. இப்பொழுது இந்த 25-26க்கான
எதிர்பார்ப்பு என்பது அது 3% அதை கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்கிற இலக்கோடு கட்டமைக்கப்பட்டிருக்கிற பட்ஜெட் என்று பார்க்கிற பொழுது இப்பொழுது இருக்கிற காலச்சூழலுக்கு தேவையான தரவுகள் எல்லாம் இந்த பட்ஜெட்டில் பேசப்பட்டிருக்கிறதா என்றால் எஸ். கடந்த காலங்களில் அறிவிக்கப்பட்ட திட்டங்களின் மூலமாக நாம் வெற்றி அடைந்திருக்கிறோமா என்றால் எஸ். ஜனரஞ்சகமான செய்திகள் இந்த பட்ஜெட்டில் நிறைந்து கிடைக்கிறதா என்று சொன்னால் 50-50. அந்த நிலையில் தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே அடுத்து தேர்தல் வருது 2026. அந்த தேர்தலை நோக்கியான பட்ஜெட் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒன்று வரும் என்று சொன்னது என்பது இந்த போக்குவரத்து துறைக்கு வேலை வாய்ப்புகள், ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவது. அரசு ஊழியர்கள் மட்டும் இப்போ முழுமையாக அறிவித்ததை நான் இன்னும் படிக்கல. அதில் போக்குவரத்து துறைக்கும் ஆசிரியர் நியமன பணியிடங்களுக்கான அறிவிப்புகள் இப்போ வந்திருக்கிறது. அப்படி வரிசைப்படுத்தி நீங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கிற பொழுது நிறைவாக ஒரு முற்போக்கான எல்லாருக்கும் எல்லாம் என்கிற அந்த முழக்கத்தோடு இருக்கிற பட்ஜெட் என்பது சமூக நீதியின் அடிப்படையில் அனைவருக்குமான பட்ஜெட் அப்படிங்கிற நோக்கத்தில் பார்த்திங்கன்னா எஸ் என்று தான் சொல்ல வேண்டும். குறைகள் இருக்கிறதா என்று சொன்னால் நம்ம நிறைய பேசலாம். ஒவ்வொரு புள்ளி விவரங்களிலும் வருகிற குறைகள். இப்போ உரிமை தொகை மட்டும் இப்போ 1500 ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்கன்னு நேற்றிலிருந்து தொலைக்காட்சிகளில் காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. இப்பொழுதும் அதற்கான வாய்ப்பை அவர்கள் இன்னும் மறுத்து விடவில்லை. மீண்டும் 1,15,00,000 பேர் கொடுத்திருப்பதை மீண்டும் கிடைக்காதவர்களுக்கான வாய்ப்பை உருவாக்க அதிகரிக்கல, ஆனா கிடைக்காதவர்களுக்கான வாய்ப்பு. அந்த மாணவிகளுக்கு இந்த புதுமை பெண் திட்டம் மூலம் கொடுக்கிற 1000 ரூபாய் எத்தனை பேர் பலனடைந்திருக்கிறார்கள்? கிட்டத்தட்ட ஒரு 19% மாணவிகள் சேர்க்கை கூடியிருக்கிறது. 34,000 19,000 மாணவிகள் ஏதோ அதிகமாக இந்த ஆண்டு சேர்ந்திருப்பது தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக கொண்டு வந்த அந்த வாய்ப்புகள். ரெண்டாவது, இன்றைக்கு கல்வியில் ஏற்பட்டிருக்கிற மாற்றங்கள். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசாங்கம், இந்த அரசாங்கத்தினுடைய தொழில் வளர்ச்சிக்கு தேவையான திறன் மேம்பாட்டுடைய இளைஞர்கள் என்று நம்ம ஒரு சுழற்சியில் பார்க்கிற பொழுது நேற்றைக்கு இந்த ஆய்வறிக்கை வந்ததற்கு பிறகு பொருளாதார வல்லுநர் அண்ணன் ஜெயரஞ்சன் அவர்கள் ஒரு அழகான ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. ரொம்ப தெளிவாக கொடுத்துருந்தாங்க. விரிவாகவும் அந்த பேட்டியில் எந்த விதமான ஒரு பாசிட்டிவ்னு இல்லை, அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, நாங்கள் எப்படிலாம் பண்ணணும்னு விரிவாக கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கு தேவை என்பது ஒரு பொறியியல் வல்லுநராக நான் வெளியே வருகிற பொழுது இருக்கிற தேவை ஒன்று, ஆனால் நான் மார்க்கெட்டுக்கு போகும்போது என்னுடைய தேவை இன்னொன்றாக மாறி போகிறது. அப்போ மாறி போகும்போது இண்டஸ்ட்ரீஸில் என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு இது பத்தாதுங்க, எனக்கு இது வேணும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த மிஷின் லேர்னிங்கிற கான்செப்ட், இப்போ இந்த டாட்டா கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர் வச்சுருக்காங்க. அப்போது அந்த தொழில் துறைக்கு தேவையான ஒரு திறன் மேம்பாட்டை இந்த மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த பட்ஜெட் உருவாக்கி இருக்கிறதா என்றால் எஸ். ஒட்டுமொத்தமாக பார்க்கிற பொழுது அவர்கள் கொடுத்திருக்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையிலே கடந்த 3 ஆண்டுகளில் வந்த வளர்ச்சி என்பது அற்புத நிலையான வளர்ச்சியை நம்ம தொழில்துறை ஜிடிபிலையுமே நம்மளுடைய நிலையான வளர்ச்சி இருக்கு. ஆனா பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்பட்டிருக்கிறதா? ஒவ்வொரு மாதமும் மின் கட்டணம் எடுப்போம் அப்படிங்கிற வாக்குறுதி எல்லாம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு மக்களை ஒரு பாதிக்கக்கூடிய விஷயம். இதுக்கான ஒரு தீர்வெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறதா? அப்படிங்கும்போது ஒரு சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கு? அந்த எதிர்பார்ப்பு இதுல இருக்குதா? இல்லை இப்போ இந்த பட்ஜெட்டில் முழுவதுமாகவே சாதாரண மக்களுக்கான எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறது தான். இப்போ உரிமை தொகை கொடுக்கறது யாருக்கு கொடுக்குறோம்? மேல்தட்டு மக்களுக்காக கொடுக்குறோம்? இல்லை. புதுமை பெண் திட்டம் அந்த கல்வி உதவி செய்கிறது ஏழை குழந்தை, அதெல்லாம் இதுல அடிபட்டு போகுது. இல்லை, அடிபட்டெல்லாம் போகாது. ஒரு அடிஷனலாக இந்த பக்கம் கொடுத்துட்டு இந்த பக்கம் இவ்வளோ பிரச்சனைகளை நம்ம சார்ட் அவுட் பண்ணல. அது எல்லாத்துலேயுமே உண்டுங்க, எல்லா விஷயத்துலையுமே உண்டு. நீங்க நிறைவாக 100% எதையும் சரியாக செய்து விட முடியாது. இதை முதல் சுற்று பார்வையா நான் எடுத்துக்கிறேன். பொன் வில்சன் அவர்களிடம் இது முழுமையான பட்ஜெட் திமுக ஆட்சி பொறுப்பேற்றிட்டு அதற்கு பிறகு வரக்கூடிய இந்த பட்ஜெட் 5வது பட்ஜெட், அதுக்கப்புறம் இடைக்கால பட்ஜெட் தான் நமக்கு வரும். அப்போது இந்த பட்ஜெட்டில் அவங்க முக்கியமாக குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து நமக்கு இப்போ நிதி வரலை. அந்த சமக்ர சிக்ஷா அபியான் திட்டத்தின் கீழே கூட 2152 கோடி இன்னும் வரலை. அப்போ ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து வர வேண்டிய அந்த தொகை எல்லாம் நிலுவையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இந்த பட்ஜெட் வெளியாகி இருக்கிறது. அது ஏற்கனவே மேடை பேச்சுக்களில் பேசும்போது முதல்வர் அவர்கள் சொல்லியிருந்தாங்க, வரலைனாலும் எதுவும் நிற்காது, அந்தந்த திட்டங்கள் செயல்பட்டு கொண்டே இருக்கும் அப்படின்னாங்க. அப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இந்த பட்ஜெட் இப்போ வெளியாகி இருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய பார்வை? இப்போ இந்த பட்ஜெட்டுக்கு நம்ம மத்திய அரசை சொல்கிறோம். மத்திய அரசு எந்தெந்த துறைகளில் எவ்வளோ பாக்கி வச்சுருக்காங்க, எவ்வளோ கொடுக்க மறுக்கிறாங்க?
இந்த 2152 கோடி விவசாயத்துறை வளர்ச்சி வரலையா, 2152 கோடி கொடுக்கல. சுகாதாரத்துறை வளர்ச்சி அடையலையா, 2152 கோடி இல்லை. மின்சாரத்துறை வளர்ச்சி அடையலையா, அந்த 2152 கோடி. கல்வித்துறையா, அந்த 2152 கோடி. மத்திய அரசு 2152 கோடி கொடுக்கல. எத்தனை 2152 கோடி கொடுக்கல? இதுதான் கேள்வி. அந்த ஒரே ஒரு இதுதான் 2152 கோடி மத்திய அரசு செய்தது 100% தவறு. அதை கொடுத்திருக்கணும். அது நம்முடைய உரிமை, நம்முடைய பணம். அதுக்கும் இந்த பட்ஜெட்டுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. புயல் பாதிப்பு அப்போ கூட நமக்கு வரல இல்லையா நிவாரண தொகை, அதையே மாநில அரசு அதையும் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குன்னு அப்ப சொல்லியிருந்தாங்க. அப்ப இது போன்ற இடங்கள்ல எல்லாம் பற்றாக்குறை இருக்கா அப்படின்னு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே மாதிரி சொல்லிடலாம். சுதந்திர இந்தியாவில் மத்தியில காங்கிரஸ் இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் இல்லைன்னா கூட்டு மந்திரி சபை இருந்தாலும், நம்ம திமுக ஆட்சி 18 வருடங்கள் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தாங்க. எந்த ஆட்சி காலத்துல நம்ம கேட்ட நிதியை கரெக்டா கொடுத்துருக்கோம். மன்மோகன் சிங் கூட்டணி ஆட்சி இருக்கும்போது, நம்ம ஜெயலலிதா மாதிரி இருக்கும்போது 17,500 கோடி கேட்கும்போது வெறும் 500 கோடி மட்டும் கொடுத்தார் மன்மோகன் சிங். கடந்த காலங்களில் இது வரலாறு இருக்கு. இப்ப எதிர்பார்க்கறதுங்கிறது வேண்டாம். அந்த போராட்டங்கள் நடந்துட்டே இருக்குது. இந்த புது விஷயம் என்னன்னா, அவங்க நம்ம பணிய வைக்கிறதுக்காக இந்த 2152 கோடி கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க பாருங்க, அலாட் பண்ணது. அதுதான் நம்மளுக்கு பிரச்சனை. மற்றபடி இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்கன்னா இது வழக்கமான ஒரு பட்ஜெட்டா இருக்கு. இதுல ஏதாவது பொருள்படும்படியா, ஏதாவது வித்தியாசமா பெருவாரியான மக்கள் பயனடையக்கூடிய ஒரு புரட்சிகரமான திட்டம் அப்படின்றது ஏதாவது ஒன்று இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா நம்ம பெரிய அளவுல தேடி பார்த்தா அந்த அளவு கிடையாது. மற்றபடி இப்ப கல்விக்கு பார்த்தீங்கன்னா கடந்த 2024-25 44,000 கோடி அலாட் பண்ணி, இப்ப 46,750 கோடி, ஒரு 2,500 கோடி கூட. உயர்கல்வித்துறைக்கு 8,200 கோடி போன பட்ஜெட்ல, இந்த பட்ஜெட்ல 8,400 கோடி, ஒரு 200 கோடி கூட. அதே மாதிரி மருத்துவத்துறை 20,000 கோடி, இந்த விட 21,500 கோடி, ஒரு 1,500-2,000 கோடி கூட. ஒவ்வொன்றிலும் விளையாட்டுத்துறை எடுத்துக்கிட்டா போன தடவை 440 கோடி, இந்த தடவை 578 கோடி. இப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒரு 2,000 கோடி, ஒரு 500 கோடி, 300 கோடி கூட வச்சு அந்த பட்ஜெட்டை இதை நிறைவேற்றி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மற்றபடி வேற ஏதாவது வித்தியாசமான திட்டங்கள் ஏதாவது இருக்கிறது? புது புது அறிவிப்புகள், இந்த தொழிற்பேட்டைகள்லாம் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ அந்த நகர்ப்புற மயமாதலை அதெல்லாம் தடுக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா, தென் மாவட்டங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த அறிவிப்புகள்லாம் வந்திருக்கு. இப்போ எம்எஸ்எம்இ செக்டார் இருக்கிறோம், சிறு குறு தொழிற்சாலைகள். எம்எஸ்எம்இ செக்டார்னு பார்த்தீங்கன்னா இந்திய அளவில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 15% தமிழ்நாட்டின் தொழிற்சாலைகள் தான் மத்திய அரசுக்கு வருமானம். நம்ம ஜிஎஸ்டிபி கொடுத்தோம் அப்படின்னா மத்திய அரசின் வருமானத்தில் 15% தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டில் இருக்குது தான். அதுதான் கொரோனா காலத்தில் நிர்மலா சீதாராமன் ஒரு 20 லட்சம் கோடி திட்டத்தில் 3 லட்சம் கோடி அவர்களுக்கு வங்கி கடன் உதவி மானியத்துடன் சொல்லும்போது நம்ம தமிழ்நாட்டுக்கு 45,000 கோடி அதில் வரும் அப்படின்றது நம்ம கணக்கு போட்டு நம்ம சொன்னது. இப்போ போன பட்ஜெட்டில் 1,557 கோடி ரூபாய் சிறு குறு தொழிற்சாலைகளுக்கு ஒதுக்கியிருந்து தமிழ்நாட்டு அரசு. இப்போ இந்த முறை அந்த சிறு குறு தொழிற்சாலைகளை அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணாங்களா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஏனென்றால் கிட்டத்தட்ட 50,000 தொழிற்சாலைகள் கொரோனா காலத்துக்கு அப்புறம் மூடப்பட்டிருக்கு, நஷ்டத்தில் இருக்கு. அப்போ அந்த தொழிற்சாலைகளுக்கு என்ன பெரிய அளவில் வங்கி கடனுக்கோ இல்லை மானியத்துக்கோ இல்லைன்னா இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல அவங்களுக்கு இடம் அளிப்பதற்கோ எந்த சகாயம் வழங்கப்பட்டது? இப்போ 10 லட்சத்துக்கு கீழே பெண்கள் பெயர்ல நீங்க சொத்து நீங்க பதிவு பண்ணீங்கன்னா 1% குறைவுன்றது அது பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா 10 லட்சத்துக்கு கீழே இருக்கிறதுன்றது ரொம்ப பெரிய அளவுல இருக்காது. அப்போ இன்னைக்கு நீங்க தான் ரேட்டை ஏற்றியாச்சு, இந்த தடவை பத்திரப்பதிவும் ஏற்றியாச்சு, ரெஜிஸ்ட்ரேஷன் வேல்யூவும் ஏற்றிட்டீங்க, எல்லாமே ஏற்றின பிறகு 10 லட்சம்ன்றது ஒரு கணக்கே கிடையாது. பெண்களுக்கு எல்லை இல்லாமல் கொடுக்கலாம். பெண்கள் பேர்ல பெண்களுக்கு சொத்து உரிமைன்றது கலைஞர் தான் கொண்டு வந்தார். அப்படி இருக்கும்போது பெண்கள் பேர்ல சொத்து நீங்க எழுதுனீங்கன்னா, ஆண்கள் கலப்படம் இல்லாமல் வெறும் பெண்கள் பேர்ல எழுதுனீங்கன்னா அதுல 1% தாராளமா கொடுக்கலாமே. அதுல எதுக்கு அந்த 10 லட்சம் லிமிட் வைக்கணும்? அதை கொடுத்துருக்கலாம். அதுதான் ஒரு புரட்சிகரமான திட்டம்னா அதுதான். பட் அதுல அந்த லிமிட் வச்சுட்டாங்க அப்படின்றது தான். இப்போ 10 புதிய அரசு தொழில் பயிற்சி நிலையங்கள் 152 கோடியில் ஆரம்பிக்கிறேன். புதிய வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 366 கோடியில சிட்கோல 9 தொழிற்பேட்டைகள் அமைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. 17,500 பேருக்கு வேலை வாய்ப்பு. 250 ஏக்கர்ல திருச்சியில 5,000 வேலை வாய்ப்புகள் வரக்கூடிய தொழில் பூங்கா அது அமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. இண்டஸ்ட்ரியல் பார்க் அமைப்பேன்னு சொல்லியிருக்காங்க. 250 கோடியில மதுரை கடலூர்
காலனி பூங்கா 2 இடத்துல அமைப்பேன், ஒரு 20,000 பேருக்கு வேலை வாய்ப்பு. 50 கோடியில் செமிகண்டக்டர்ன்றது இன்றைக்கு வந்து ஃபியூச்சருக்கு வந்து அது 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 பெரிய அளவில் எல்லா இடத்துலையும் இப்போ சைனாலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செமிகண்டக்டர்ஸ்க்கு தான் அவங்க ரொம்ப பெரிய முன்னணியில் இருப்பாங்க. இந்தியாவும் அதில் வந்து பெரிய காம்படிஷனில் எல்லாம் முன்னணியில் இருக்குது. அது இன்னும் கூட கொஞ்சம் ஒதுக்கீடு பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய டார்கெட் வந்து செமிகண்டக்டர்ஸ் வந்து 2030 வரைக்கும் டார்கெட் வச்சுருக்காங்க. அப்போ இன்னும் கூட நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அதில் இறக்கி இருக்கலாம் அப்படின்றது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அரசாங்கத்துடைய இது வந்து கடைசி பட்ஜெட், இந்த அரசாங்கத்துடைய கடைசி பட்ஜெட். இப்போ 5வது பட்ஜெட்டில் வந்து பெரிய அளவில் எது எதிர்பார்ப்பு இருக்கும்னா, நீங்கள் கொடுத்த அந்த 505 வாக்குறுதிகள், தேர்தல் கதாநாயகன் அதுதான். அதற்கு பிறகு திருச்சி மாநாட்டில் ஒரு 12 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, கிட்டத்தட்ட 520 வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அதில் ஒரு 20-25 வாக்குறுதிகள் தான் வெகுஜன மக்கள், பாமர மக்கள் விரும்புகிற வாக்குறுதிகள். அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி இருக்கிறீர்களா? இதுதான் மிகப்பெரிய கேள்வி. இப்போ இதில் முக்கியமான கேள்வி வந்து விவசாய 33வது வாக்குறுதியாக கொடுத்தது விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நாங்கள் ஆட்சிக்கு வந்தோம் 5வது ஆண்டா பட்ஜெட்டை நீங்கள் தாக்கல் பண்ணுங்க. இப்போ அடுத்தது வந்து இடைக்கால பட்ஜெட் தான் தாக்கல் பண்ண போறீங்க, கிடையாது. இப்போ அந்த விவசாய கடன் தள்ளுபடி இந்த பட்ஜெட்லயாவது இருக்கும். 2021 வரல, 22 வரல, 23 வரல, 24 வரல, அட்லீஸ்ட் 25லயாவது அது வந்திருக்குமா இல்லையா? இது வேளாண் பட்ஜெட்ல எதுவும் அறிவிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இருக்கிறதா அப்படின்றது ஒரு கேள்வி. அடுத்து நீங்க சொன்ன மாதிரி அப்போ வந்து நெல்லுக்கு வந்து 2500 ரூபாய், அதெல்லாம் அதுல வருதான்னு பாப்போம், வருதான்றதை நம்ம பார்க்கணும். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் நீங்க சொன்னீங்கன்னா நெசவாளர்களுக்கு இன்றைக்கு பருத்தி விலை உற்பத்தி அதிகமாயிடுச்சு. நீங்க கரண்ட் பில்லையும் ஏற்றிட்டீங்க, அவங்களுக்கு மின்சார கட்டணத்தையும் உயர்த்தி ஆயிடுச்சு, பீக் ஹவர்ஸ் சார்ஜஸ் எல்லாம் போட்டீங்க. இப்போ என்னன்னா அவங்களுக்கு நிறைய தொழிற்சாலைகள் மூடி போயிடுது. அவங்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதி என்னன்னா நெசவாளர்களுக்காக தனி வங்கி ஆரம்பித்து கொடுக்கப்படும், அந்த வங்கியில கடன் வாங்குவோம். இன்னைக்கு வரைக்கும் நெசவாளர்களுக்கு தனி வங்கி ஆரம்பித்து கொடுக்கப்படவில்லை. இப்போ அது ஒரு மிகப்பெரிய கேள்வி கிடையாது. ஏன்னா அவங்களுடைய டார்கெட்டை தான் நம்ம விவசாயத்துக்கு அடுத்தது வந்து நெசவு தான் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவு. அவங்களுக்கு அதை நீங்க ஏற்படுத்தி கொடுக்கவில்லை அப்படின்றது. இன்னொன்று, பெருவாரியான மக்கள் பெற்றோர் விரும்பியது கல்வி கடன். நீங்க போன வருஷம் கல்விக்கு கடனுக்கு 2500 கோடி ஒதுக்கிருக்கீங்க. இந்த வருஷமும் அதே 2500 கோடி கல்வி கடன் வாங்குறதுக்கு ஒதுக்குறீங்க. ஆனா நீங்க தேர்தல் வாக்குறுதியில் என்ன கொடுத்தீங்க? கல்வி கடன் ரத்துன்னு கொடுத்தீங்க. அப்ப அந்த கல்வி கடன் ரத்தை இந்த 5வது ஆண்டுலயாவது எதிர்பார்ப்பாங்களா இல்லையா? இது வந்து பட்ஜெட் பற்றாக்குறை, இதுக்கு மேல சொல்ல முடியும். ஏன்னா எஸ்தர் டஃப்லோ தலைமையில ரகுராம் ராஜன் முதற்கொண்டு நீங்க 5 பேர் கொண்ட உலக பொருளாதார நிபுணர்களை கொண்ட குழுவை ஆரம்பிச்சீங்க. 5 வருடம் குழுவா அவங்க வந்து பட்ஜெட் பற்றாக்குறையை அவங்க நிவர்த்தி பண்ண முடியல. அப்ப அந்த குழு என்ன செய்துச்சு? இது ஒரு பெரிய கேள்விக்குறியா வருமா இல்லையா? சரி, இந்த 2000 இப்போ நீங்க கல்வி கடனுக்கு பட்ஜெட்ல வேணும்ன்றீங்க. 7.5% நீட்ல வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்தார். அப்போ என்ன சொன்னார்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியில் இருக்கணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே 2.5% எய்டட் பிள்ளைகளுக்கு கொடுப்போம், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுக்கு 2.5% கொடுப்போம். இதுக்கு என்ன பட்ஜெட் அலாட்மெண்ட் வேண்டியா இருக்கு? இதை யார் தடுத்தது? வாக்குறுதிகள்லாம் பட்ஜெட்ல வரணும்னு எதிர்பார்க்கணும். 5வது ஆண்டு கூட எதிர்பார்க்கலாம், வேற எப்ப எதிர்பார்ப்போம்? 5வது ஆண்டுல கொடுக்கலன்னா அடுத்து இடைக்கால பட்ஜெட் இருக்குல்ல, இடைக்கால பட்ஜெட் இருக்குல்ல, அதுல நீங்க கேட்டதெல்லாம் கண்டிப்பா வரும், எதிர்பார்க்கலாம். உங்களுடைய கொள்கை முடிவை பெரிய அளவுல நீங்க கொடுக்க முடியாது. ஏன்னா இதுக்கு சுருக்கமா நான் காரை செல்வராஜ் அவர்கள்ட்ட வாக்குறுதி, பொன்வில்சன் அவர்கள் குறிப்பிடும் போது இவ்வளோ வாக்குறுதி கொடுத்தீங்க, இந்த வாக்குறுதிகள் எல்லாமே வந்து சாதாரண ஏழை மக்களுக்கு பயனுள்ளதான ஒரு விஷயங்கள் தான், இது எதுவுமே பட்ஜெட்டில் இல்லையே அப்படிங்கிறாரு. அதுக்கு சுருக்கமான கொடுத்த வாக்குறுதிகளில் எனக்கு தெரிந்து 75-80% நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்று முதல்வர் அவர்களே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நிறைவேற்றப்படாத திட்டங்கள் இருக்கிறது, அந்த திட்டங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்பதில் மாற்று கருத்தில் நிச்சயமாக அதை செய்வாங்க. அதில் முக்கியமாக ஒரு விஷயம் சொன்னாங்க, செமிகண்டக்டர் பற்றி ஒரு விஷயம் சொன்னாங்க. செமிகண்டக்டருக்கான தனி கொள்கை முடிவு தமிழக அரசு எடுத்து கடந்த முறை அறிவித்தாங்க. அதில் வந்து ஏற்கனவே ஒன்றிய அரசாங்கம் நமக்கு வர வேண்டிய 2 இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில் இருக்கிறத குஜராத்துக்கும் மராட்டியத்துக்கு கொண்டு போனாங்க, அதை குஜராத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, டெக்னாலஜி ஓரியன்டாக டெக்னாலஜியில் இன்னோவேஷன்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஷேரிங் என்கிற கான்செப்டுக்குள்ளே தான் தமிழக அரசாங்கம் கொள்கை முடிவு எடுத்திருக்குது. அதை நோக்கி தான் இன்றைக்கி ஒரு 2-3 தொழில் நிறுவனங்களோட பேச்சுவார்த்தை நடந்து கொண்டு இருக்கிறாங்கன்னு. பாலிடெக்னிக்கு, ஐஐடி இந்த கல்லூரிகளில் ஒரு சிறப்பம்சமாக இந்த பட்ஜெட்டில் அறிவித்திருப்பது என்பது புதிதாக பாடத்திட்டங்கள்,
வளர்ந்து வருகிற இந்த விஞ்ஞான வளர்ச்சிக்கு ஏற்ற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது குறித்தான பாடத்திட்டங்கள் கல்வி கடன் ரத்துன்னு கொடுக்கலனாலும் பாடத்திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. 7.5% அந்த மாணவர்கள் சேர்க்கை பண்ண மாணவர்களுக்கு முழு கல்வி செலவையும் அரசாங்கம் ஏற்றுக்கொள்கிறதே நம்ம பார்க்கணும். சரி, கோபாலகிருஷ்ணன் அவர்கள்ட்ட பொருளாதார வல்லுநரா இது ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட பட்ஜெட் அப்படிங்கிற கருத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நேற்று ஆய்வறிக்கையில் நிறைய விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது ஸ்டேட் ஜிடிபி 8%, அப்புறம் பல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்கு. பட் இப்போ இருக்கக்கூடிய சூழலை எடுத்து பார்க்கும்பொழுது, இப்போ ஒரு 5, 6, 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்க்கும்போது ஒரு முதலீட்டு சூழல் அப்படின்னு வந்தால் தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா இது போன்ற ஒரு 4 மாநிலங்கள் தான் அந்த மேப்பில் இருக்கும். அதாவது ஒரு இப்போ அப்படி இல்லை. இப்போ யூபி வந்திருக்கு, ஒடிஷா வந்திருக்கு, நிறைய தெலுங்கானா பெரிய அளவில் முன்னேறி கொண்டிருக்கு. அதனால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், இப்போ அந்த தமிழ்நாடுடைய அந்த $1 trillion பொருளாதாரம் என்ற அந்த இலக்கு அப்படின்லாம் பார்க்கும்பொழுது இன்னும் நிறைய ஃபோக்கஸ் வந்திருக்கலாம் அப்படிங்கிறத என்னுடைய எண்ணம் பொருளாதார ரீதியாக. அதாவது ஒரு பட்ஜெட் எடுத்து பார்க்கும்போது பல அம்சங்கள் இருக்கும். எல்லாவற்றையுமே பூர்த்தி செய்துவிட முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் ஒவ்வொரு ஃபோக்கஸ் இருக்கும். அந்த தீமை டிபெண்ட் பண்ணி பட்ஜெட் தயாரிக்கப்படும். பட் பொருளாதாரத்தை பொறுத்தளவில் இன்னும் கூடுதலான விஷயங்கள் இப்போ இந்த தொழிற்பேட்டைகள் அப்படிங்கிறது ஒரு நல்ல அறிவிப்புகளாக இருந்தாலும் முதலீட்டு ஈர்ப்பு, அதாவது அடிப்படையிலே புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியா போன்ற ஒரு பொருளாதாரம், அது மாநில பொருளாதாரமாகட்டும் ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமாகட்டும் ஒரு முழுக்க ஒரு கேபிட்டலிஸ்ட் எக்கானமி கிடையாது. அதாவது சந்தை பொருளாதாரம்னு இல்லை. ஒரு பக்கம் சந்தை பொருளாதாரம் இருக்குது, மறுபக்கம் இந்த சோஷியல் வெல்ஃபேர், சமூக நலத்திட்டங்கள் இது போன்ற விஷயங்கள் இருந்து கொண்டிருக்கும். ஸோ இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இன்னும் கூடுதல் கவனமாக பொருளாதாரம் சார்ந்த வளர்ச்சி திட்டங்கள், அதாவது எப்பொழுதுமே சமூக நலத்திட்டங்கள் இப்போ கடன் பற்றி கூட அதிக அளவில் பேசப்பட்டது கடந்த சில வாரங்களாக. அதாவது எந்த மாநிலத்திற்கு அதிகப்படியான கடன் வாங்குவது பொருளாதாரத்துக்கு தவறோ இல்லை சரியா அப்படிங்கிறத எப்படி பார்க்கணுன்னா அந்த கடன் எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படின்னு பார்க்கணும். அதாவது ஒரு 100 ரூபாய் கடன் ஒரு மாநிலம் பெற்றால் அதில் எந்த அளவுக்கு வளர்ச்சி திட்டங்களுக்கு, அதாவது அந்த கடன் மூலம் வளர்ச்சி திட்டங்கள் எவ்வளோ வருது, இப்போ சாலைகள் மேம்படுத்துவது, சாலைகள் உருவாக்குவது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நம்ம அதிகமான கடன் வாங்கி செலவு பண்ணும்போது அது பொருளாதாரத்துக்கு வளர்ச்சியாக சேரும். இப்போ அந்த விமர்சனம் வச்சுவாங்க இல்லையா, பாஜக தரப்பில் இருந்து கூட 9.5 லட்சம் கோடி இங்க கடன் சுமை இருக்கு அப்படின்னாங்க. அப்ப உங்களுடைய பார்வையில் இந்த கடன் சுமைக்கு ஏற்ற ஒரு வளர்ச்சி கொண்டு வரப்பட்டிருக்கிறதா கடந்த 4 ஆண்டுகள்ல? அதுதான் கொஸ்டின். அது எப்படின்னா, இப்போ வட்டி அப்படிங்கிறது கொடுத்துக்கொண்டே இருக்கணும் வருஷம் அதுவே ஒரு பட்ஜெட். அந்த பட்ஜெட்ல அதுக்கான வளர்ச்சி இருக்குதா, அதுதான் பார்க்கணும். அது என்ன ஆகுது அப்படின்னா, பொருளாதாரத்தை பொறுத்த அளவில் நம்ம எளிதாக நம்ம ஒரு ப்ராமிசஸ் கொடுத்துடலாம். பட் அதற்குண்டான நிதி ஆதாரம் தேவைப்படும். வளர்ச்சிக்கு உண்டான திட்டங்களுக்கு அந்த பணம் செலவு பண்ண முடியல இப்போ கர்நாடகாவில். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம். பல முக்கியமான திட்டங்கள்லாம் கிடப்பில் இருக்கக்கூடிய வரிகள் உயர்ந்து கொண்டிருக்கு. அதனால் தெர் இஸ் நோ ஃப்ரீ லஞ்ச் அப்படின்னு பொருளாதாரத்தில் சொல்வது என்ன அப்படின்னா, கடன் வாங்குவது தவறில்லை. அது இப்போ நம்ம ஒரு சாதாரண வீட்டுக்கு கடன் வாங்கும்போதே ஒரு நிறுவனம் கடன் வாங்குவது லாப நோக்குக்கான கடனாக தான் இருக்கும். பட் ஒரு பொருளாதாரம், ஒரு நாடு, ஒரு மாநிலம் வாங்கும் பொழுது அது லாப நோக்கம் இருக்காது. அது மக்களுக்கு உண்டான கடனாக தான் இருக்கும். அது எந்த அளவில் வளர்ச்சி திட்டங்களுக்கு செல்லுது, எந்த அளவுக்கு சமூக நல திட்டங்கள், அதாவது ரிட்டர்ன்ஸ் வராத திட்டங்கள், அதாவது மாநிலத்திற்கு பொருளாதார வளர்ச்சி வராத திட்டங்களுக்கு எந்த அளவுக்கு செல்லுது அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியம். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது இன்னும் கொஞ்சம் டேட்டா பார்க்கணும், எந்த அளவுக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. பட் இப்போ இன்னைக்கு அறிவிக்கப்பட்டுள்ள அந்த பட்ஜெட் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக அந்த திட்டங்கள் இப்போது முதலீட்டுக்கு உண்டான ஈர்ப்பு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்குநேரிங்கிறது கிட்டத்தட்ட 20-25 ஆண்டுகளாக, அதற்கு முன்பு இந்த ஃபஸ்ட்டு என்டிஏ வாஜ்பாய் காலத்தில் வரும்பொழுது நாங்குநேரிக்கு ஒரு ஃபோக்கஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. அதாவது தென் தமிழகம் வளர வேண்டும், வளர்ச்சி எல்லாமே மக்களுடைய பயணம், அதாவது இங்கேருந்து மைக்ரேஷன் சென்னை நோக்கியோ இல்லை கோயம்புத்தூர், திருப்பூர் போன்ற நகரங்களை நோக்கி இல்லாமல் அங்கேயே லோக்கலாக டெவலப் பண்ணக்கூடிய திட்டங்கள் போன்று இப்போ இந்த நாங்குநேரியெல்லாம் இன்னும் அப்படியே தான் இருக்குது. பெரிய அளவில் மாற்றமோ பெரிய அளவுக்கு முன்னேற்றம் வரலை. தூத்துக்குடி ஓரளவுக்கு நிறைய போர்ட் வசதிகள் இருக்கிறதுனால நிறைய நிறுவனங்கள் நேச்சுரலாக போகிறாங்க. அதாவது அங்கேருந்து தயாரித்து ஏற்றுமதி செய்வதற்கு தூத்துக்குடி ஒரு இயல்பான ஒரு நகரமாக இருக்குது. பட் வேற நாங்குநேரி போன்ற அந்த தொழிற்பேட்டைகள்லாம் இன்னும் அதே நிலையில் தான் இருக்குது. இன்னும் கூடுதலாக அந்த வளர்ச்சியை பரந்துபட்ட வளர்ச்சியாக
எல்லா தரப்பினும், அதாவது இப்போ தென் தமிழகம் நோக்கி அதெல்லாம் செல்லும் பொழுது இன்னும் கூடுதலாக அந்த மைக்ரேஷன் பெரிய அளவில் சென்னை நோக்கி அதுக்கான ஒரு முயற்சியாக கூட இதை பார்க்கலாமா? இப்போ அந்த மதுரை இல்லை, கடந்த காலங்களில் வந்தது. கடந்த காலங்களில் இந்த மாதிரியான தொழிற்பேட்டைகள்லாம் அது முழு வடிவம் பெறவில்லை அப்படிங்கிறதான் அதுதான் விஷயம். திட்டங்கள் அறிவிக்கப்படுது, செயல்பாட்டுக்கு வரும்போது இப்போ நாங்குநேரி ஒரு எக்ஸாம்பிள். அவங்க அந்த காலனி பூங்காக்கள் அதெல்லாம் வந்து ஒரு அதை நோக்கி ஒரு அறிவிப்புகளாக இருந்தாலும் இன்னும் மேலும் கூடுதலாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதே மாதிரி எம்எஸ்எம்இ சொன்னாங்க, அந்த இடமும் விடுபட்டு போயிருக்கு. ஏன்னா மத்திய பட்ஜெட்டில் கூட எம்எஸ்எம்இ கண்டுக்கலைங்கிறது ஒரு பெரிய குறைபாடாக இருந்தது. இப்போ இந்த மாநில பட்ஜெட்டில் எம்எஸ்எம்இக்கு இன்னும் கவனம் செலுத்தியிருக்கலாம். கண்டிப்பாக. அதாவது திருப்பூரே ஒரு எக்ஸாம்பிள். அதாவது புதிதாக எம்எஸ்எம்இ ஒரு கிரியேட் பண்ணவே வேண்டாம். திருப்பூர்லேயே நிறைய இஷ்யூஸ், அவங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அந்த மின் கட்டண பிரச்சனைகள் இருக்குது. நிறைய நிறுவனங்கள் இதர மாநிலங்கள், குஜராத் போன்ற மாநிலங்களுக்கு செல்வதெல்லாம் பார்க்குறோம். அதனால் அதுவே இப்போ பங்களாதேஷில் வந்து ஒரு மிகப்பெரிய நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. அங்கே வந்து பின்னலாடை சார்ந்த ஒரு பொருளாதாரமாக பங்களாதேஷ் கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக இருந்தது. இப்போ ஏற்பட்ட அந்த உள்நாட்டு குழப்பத்தினால நிறைய நிறுவனங்கள் அங்கேருந்து திரும்பியும் சூரத் போன்ற நகரங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அது இன்னும் திருப்பூர் போன்ற நகரங்களுக்கு இன்னும் வரவழைப்பதற்கான முயற்சிகள் ஈடுபடலாம். ஏன்னா அங்கேருந்து வருவது அப்படின்னு பார்க்கும்போது திருப்பூர் ஒரு ஹிஸ்டாரிக்கலி இப்போ ஒரு 50 ஆண்டுகளாகவே பார்க்கும்போது இந்த பின்னலாடையில் ஒரு மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டாக இருந்து கொண்டிருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது புதிய முதலீடுகள் ஈர்ப்பதற்கும் திட்டங்கள் வேணும். அதற்கு அடிப்படையான விஷயங்கள் இப்போ அங்கே மின் கட்டண விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை அங்கே ஏற்படுத்தக்கூடிய அங்கே லேண்ட் அக்விசிஷன், அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. புதிய நிறுவனங்கள் வரும்போது அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், அங்கே நிலம் கிடைப்பது, நீர் வசதி கிடைப்பது, இது போன்ற இது ஃபோக்கஸ் பண்ணும்போது முதலீடுகள் வந்து அதிகப்படியாக தமிழ்நாடுக்கு வருவதற்கான முயற்சிகளில் கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதில் முக்கியமாக பொருளாதார வல்லுநர் சொன்ன செய்திகளுக்கு நான் 2-3 முக்கியமான செய்திகளுக்கு பதில் சொல்லணும். பொருளாதார திட்டங்களுக்கு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரணும்னு பேசுகிறது ஒன்று. இன்னும் இந்தியா சந்தித்து கொண்டிருக்கிற பொருளாதார சூழல் என்பதையும் நம்ம கவனத்தில் கொள்ளணும். இந்தியாவில் வந்து ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு எவ்வளவு பணங்களை வந்து கிட்டத்தட்ட 10 லட்சமாக 14 லட்சங்கிறாங்க, அது 24 லட்சங்கிறாங்க. ஆர்டிஐயில் போட்டால் எவ்வளவு தான் அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்தாங்கன்னு தெரியல கார்ப்பரேட் இண்டஸ்ட்ரீஸ்க்கு. அதெல்லாம் கொடுத்தது என்பது அவங்க வருகிற அதிகப்படியான வருவாயை மீண்டும் இன்வெஸ்ட்மெண்ட்டாக கொண்டு வருவாங்க, நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்தலாம்னு. கடந்த 3 ஆண்டுகளில் ஒன்றிய அரசு அதை எவ்வளவு பணத்தை அவர்களுக்கு அள்ளி கொடுத்தும் கூட இன்றைக்கி ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் இந்தியாவில் இருக்கிற பெரிய கார்ப்பரேட்ஸ் கூட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தயாராக இல்லை. அதுதான் சூழல் இன்றைக்கி. இரண்டாவது, தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது தமிழ்நாட்டை சுற்றி மட்டுமே பேசக்கூடிய ஒரு பொருளாதார வளர்ச்சி இல்லாமல் முக்கியமாக 5 துறைகள் உலக நாடுகளோடு ஏற்றுமதி தொடர்புடைய ஒரு பொருளாதார சூழலுக்கு நம்ம வந்திருக்கோம். இந்தியா மட்டும் இல்லை, நம்ம தயார் பண்ணுறதை அடுத்த மாநிலத்துக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலை. மோட்டார் வாகனம், ஜவுளி உற்பத்திகள், தோல் உற்பத்தி, தோல் அல்லாத காலனி உற்பத்தின்னு ஒரு 5 துறைகள் வந்து அந்த மாதிரி ஒரு துறைகளாக வந்திருக்கிறது. இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் முதல்வராக இருக்கிற பொழுது 57 ரூபாய் இருந்துச்சு ஒரு டாலருக்கு நிகராக இந்திய மதிப்பு. அப்போ வந்து இன்றைக்கி கூட ஒரு வீடியோவை பார்த்தேன். இது ஒரு நாடாக நேபாளம் கூட மெயின்டைன் பண்ணுறாங்க, இந்த நாட்டில் டாலருக்கு பண மதிப்பு இழந்து கொண்டு இருக்கிறோம்னு பேசினார். இன்றைக்கி 88-89 ரூபாயில் வந்து நிற்கிது. நிலையற்ற வெளிநாட்டு கரன்சியோட இந்திய மதிப்புக்கும் அந்த கரன்சிக்கான நிலையற்ற ஒரு தன்மை. இதெல்லாம் வந்ததுக்கு பிறகும் கூட 2019 5000 கோடியாக இருந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கடந்த ஆண்டு 21,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது என்பது ஒன்று. இரண்டாவது, அவர் சொன்ன மாதிரி 3 துறைகள் முக்கியமான துறைகளாக தான் பொருளாதார நிபுணர்கள் தமிழ்நாட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஒன்று வந்து இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் சார்ந்த அந்த துறைகள் ஒன்று, சேவைத்துறை ஒன்று, விவசாயம் ஒன்று. அதில் அந்த ஆய்வறிக்கையில் கொடுத்துருக்குது 53.37% சேவைத்துறை, 33.3% மேனுஃபேக்சரிங் செக்டார் உட்பட இந்த கட்டுமானங்கள் அது சார்ந்த துறை, விவசாயம் என்பது 13. இப்பொழுது நாம் சந்தித்து கொண்டிருக்கிற சவால்கள் குறித்தும் நம்ம பேசணும். 2019 1,59,000 கோடியாக இருந்த பட்ஜெட் ரெவின்யூ இன்றைக்கு 3,21,000 கோடியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால்
அது பொருளாதார முன்னேற்றங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கடந்த 2-3 ஆண்டுகளாக இருக்கிற சவாலை நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம், அதை நாம் சரி செய்திருக்கிறோமா என்பதைத்தான் நம்ம ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். இப்போ இண்டஸ்ட்ரியல் செக்டாருங்கிறது எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஆரம்பிக்கக்கூடிய இடத்துல நாம் இல்லை. கடந்த உலக முதலீட்டாளர் மாநாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணது பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, அதிகப்படியான பெண்களுக்கான வேலை வாய்ப்பு தான். தோல் அல்லாத காலணிகள் இண்டஸ்ட்ரீஸ் 5 இண்டஸ்ட்ரீஸ் வந்திருக்காங்க. இன்றைக்கி இந்தியாஸ் லீடிங் மேனுஃபேக்சரர் தமிழ்நாடு தான். அதில் பார்த்தீங்கன்னா 80% அந்த ஊரக பகுதிகளிலே வசிக்கிற பெண்களுக்கு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு ஒரு கண்டிஷனை போட்டது இந்த முறை தான். உலக வர்த்தக மாநாட்டில் எந்த மாநிலமும் அதை போட்டதில்லை. எந்த மாநிலம் வேணால் உலக பொருளாதார மாநாடை கூட்டலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனால் நமக்கு தேவை என்ன இருக்கிறதுன்னு சொல்லுகிற பொழுது இந்த 33.3% அந்த முதல் கட்டம் அந்த மேனுஃபேக்சரிங் செக்டார் சேர்ந்து வருவது மட்டும்தான் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய தொழிற்சாலைகளை உள்ளடக்கியது. அதுதான் வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியது. சேவைத்துறை என்பது அவ்வளவு பெரிய வேலை வாய்ப்பை கொடுத்துவதில்லை. அந்த மேனுஃபேக்சரிங்லையும் எம்எஸ்சி என்பதும் சிறு குறு தொழில்கள் என்பதும் 98% வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை தான் நமக்கு இன்றைக்கு. அதனால் இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்தவரை அந்த தொழில் வளர்ச்சி என்பது எதை நோக்கிய பார்வை என்று சொன்னால், ஒன்று சேவைத்துறை, இரண்டாவது மேனுஃபேக்சரிங். அதில் நீங்கள் நம்ம தான் லீடிங் நம்பர் 1. கிட்டத்தட்ட 12% இந்திய ஜிடிபியில் நம்மளுடைய மேனுஃபேக்சரிங் வர வருமானம் தான் நம்ம அந்த கணக்கீடாக நம்ம அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் அதில் முன்னேறி இருக்கிறோம். ஆனால் இருந்தாலும் இன்னும் அதில் கவனம் செலுத்தல. மேனுஃபேக்சரிங் இதில் இப்போ அவர் சொல்கிறாங்க இல்லையா, திருப்பூரில் இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எம்எஸ்எம்இக்கு எவ்வளோ நாளாக அவங்களும் போராடிட்டு இருக்காங்க. அப்போ எந்த இடத்த நம்ம கவனித்து அதை வளப்படுத்தணும் அப்படின்னா வளப்படுத்துறதுனால தானே நான் சொன்ன 1.59 3.21 வந்திருக்கிறோம். இன்னும் பண்ணிருந்தா இன்னும் பண்றதுக்கு அடுத்த சமூக நல்ல கேள்வி. இன்னும் பண்ணணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? அவங்களுடைய குறைகளை என்ன சொல்லிட்டே தானே இருக்காங்க. குறைகளை தீர்க்கணும். அதாவது இது போதும், எங்களுக்கு போதுங்கிறத விட ஒரு குறைந்தபட்சம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிரச்சனை நிறைய இருக்கு. நீங்க செய்யக்கூடிய அந்த கரண்ட்லேருந்து இருக்கட்டும், நில ஆக்கிரமிப்பா இருக்கட்டும், எல்லா விஷயம் நீ எனக்கு செஞ்சு கொடுத்தா நான் தமிழ்நாட்டில் பொருளாதாரத்தை எங்களால் உயர்த்த முடியும்னு எம்எஸ்எம்இ சொல்றாங்க. சரி, ரொம்ப சிறப்பான நல்ல அருமையான கேள்வி கேட்டீங்க. எதை மையப்படுத்தி நீங்க ஒரு காரியத்தை செய்ய முடியும்? உங்ககிட்ட என்ன இருக்கு? அந்த இருக்கிறத வச்சு எந்தெந்த தொழில் சார்ந்த வளர்ச்சியை நம்ம பிரித்து கொடுக்க முடியும். சமூக குறியீடு என்பதும் சமூக திட்டங்கள் என்பதும் மிக 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 அவசியமான திட்டங்கள். அப்போ தொழில்துறை, விவசாயத்துறை, கைத்தறித்துறை, சிறுபான்மையினர் எல்லா துறைகளுக்கும் வந்திருக்குல்ல. அதாவது ஒரு மாநிலத்தினுடைய பொருளாதாரத்தை வச்சுக்கிட்டு ஓராண்டு பட்ஜெட்லேயே ஒட்டுமொத்த பிரச்சனைகளை நாம் சரி செய்து அடுத்த ஆண்டு 1 ட்ரில்லியன் எக்கானமிக்கு வந்துடும் சொல்லிட முடியுமா? ஏன் 2030ங்கிற ஒரு டார்கெட் வச்சாங்க? அதில் என்ன சிரமம் இருக்குன்னு சொன்னால், அந்த 1 ட்ரில்லியன் எக்கானமி அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு 18 துறைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் அரசாங்கம் செய்யாமல் இல்லை. பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைகளை ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அளவுக்கான என்கிட்ட இப்போவே ஒரு 1 ட்ரில்லியன் பொருளாதாரம் வந்துருச்சு, ரெவன்யூ வந்துருச்சுன்னா நாளைக்கே பண்ணிடுவேன். இதுங்களா அந்த 18 துறைகளை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. டார்கெட்டு 2030. அந்த 2030வே முடியுமா முடியாதாங்கிற ஒரு கேள்விக்குறிக்கு பிடிஆர் ஏற்கனவே பதில் சொல்லியிருக்கார். தொடர்ந்து ஒரு 14% பொருளாதார வளர்ச்சி. இப்போ நம்ம 8.3 8.7. இதில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு சொல்லிடுறேன். 1960-61 8.7% பொருளாதார வளர்ச்சியாக இருந்த தமிழ்நாடு இன்றைக்கு 8.9% நிலையான ஒரு வளர்ச்சியை கொடுத்திருக்கிற ஒரே மாநிலம் இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும்தான். அப்போ இந்த திட்டங்கள் வருகிறது. இப்பொழுது நமக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடியது ஒரு முக்கியமான பங்காக வருகிறது. எது மாதிரியான தொழிற்சாலைகளை கொண்டு வர வேண்டும் என்பது ஒன்று. இரண்டாவது, அரசாங்கம் அதிகமாக கவனத்தில் எடுத்துக்கொள்வது. இந்திய அரசாங்கம் ஒதுக்கி இருப்பது கூட டெக்னாலஜி இன்னோவேஷன், டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டுக்கு ஜிடிபியில் 0.6%. இதே சீனாவிலேருந்து அமெரிக்கா வரைக்கும் 6% ஒதுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த 2 ஆண்டுகளாக ஆராய்ச்சி துறைக்கும் பல்கலைக்கழகத்தினுடைய ஆராய்ச்சி துறைக்கும் ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி ஓரியன்ட் ஒர்க்கு தான் எடுக்கணும். சுருக்கமாக இதுக்கு நான் கோபாலகிருஷ்ணன்ட்ட கேட்குறேன். இப்போ இவர் வைத்த அந்த வாதத்துக்கான பதில், நம்ம தன்னிறைவு அடைந்திருக்கிறோம், அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம், இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது, அந்த பார்வை இருக்குது அப்படிங்கிறது எப்படி? இல்லை இப்போ அதாவது இப்போ ட்ரெடிஷ்னலாகவே பார்க்கும்போது தமிழ்நாடுக்கு ஒரு நல்ல ஒரு அடித்தளம் இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை,
ஏன்னா அந்த மெட்ராஸ் பிரசிடென்சி 300 ஆண்டுகளாக பார்க்கும்போது ஸ்பென்சர்ஸ் இருந்தது அந்த காலகட்டத்தில், பின்னி மில்ஸ், இதெல்லாம் நான் சொல்கிறது 47க்கு முன்பு. அப்போவே வங்கிகள் நிறைய இங்கே அமைக்கப்பட்டிருந்தது. அதனால் ஒரு 200-300 ஆண்டுகளாக நமக்கு அந்த ஒரு கண்டினியூட்டி பிஸ்னஸ் பொறுத்தளவில், ட்ரேட் அந்த இண்டஸ்ட்ரி பொறுத்தளவில் இருந்தது. அது இங்கே பக்கிங்ஹாம் கெனால் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரேட் அண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது. ஆந்திரா கிருஷ்ணா பேசின்லேருந்து துவங்கி இங்கே இந்த பக்கம் மரக்காணம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நீர்வழி பாதையெல்லாம் இருந்தது, பல விஷயங்கள் இருந்தது. ஆனாலும் இப்போ இருக்கக்கூடிய சூழல், இப்போ ஒரு 10 ஆண்டுகளில் பார்க்கும்போது சூழல் மாறி இருக்குது, பொருளாதார முதலீட்டு சூழல் மாறி இருக்குது. இப்போ முதலீடுகள் எப்படி ஒரு மாநிலத்துக்கு வருது அப்படின்னா, நேரடியாக ஒரு மாநிலத்துக்கு வராது. இந்தியாவை மையமாக வைத்து இந்தியாவுக்கு முதலீடுகள் வரும். ஸோ இந்தியாவில் முதலீடு செய்யலாம் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போது இந்தியாவில் எந்த மாநிலத்தில் முதலீடு செய்வது அப்படிங்கிற அந்த ஃபில்டரிங்கில் தான் வரும். நேரடியாக ஒரு மாநிலத்திற்கு எந்த முதலீடும், ஒரு சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு முதலீட்டாளர் வந்து நேரடியாக கர்நாடகாவில் முதலீடு செய்கிறான்னு சொல்ல முடியாது. அவர் இந்தியாவை சூஸ் பண்ணுவார். இந்தியா ஒரு பொருளாதாரம், ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய அந்த திட்டங்கள் வந்து டிரான்ஸ்பரன்சி. இப்போ சைனாவை ஏன் தவிர்க்கிறார்கள் அப்படின்னா, அங்கே டிரான்ஸ்பரன்சி இல்லை, அங்கே இருக்கக்கூடிய அரசியல் சூழல் வந்து என்ன உள்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. பல விஷயங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி தான் வெளி உலகத்துக்கு அனுப்பப்படுகிறது. இந்தியா போன்ற ஒரு ஓப்பன் டிரான்ஸ்பரண்ட் பொருளாதாரத்தில் முதலீடுகள் செய்வதற்கு நிறைய ஆர்வம் இருக்குது. ஸோ இந்தியாவை தேர்ந்தெடுப்பார்கள் முதலில், அப்புறம் தான் மாநிலங்களுக்கு வரும். எந்தெந்த மாநிலங்களை நம்ம சூஸ் பண்ணுறது, அதில் ஃபைனலாக எதை நம்ம டிசைட் பண்ணுறது அப்படின்னு. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது கடந்த 10 ஆண்டுகளில் முதலீட்டு சூழல் ரொம்பவே மாறி இருக்கு. முன்பு 4-5 மாநிலங்கள் தான் இருந்த லிஸ்ட்டு அப்படிங்கிறது இப்போ 10-12 மாநிலங்களாக இருக்குது. அதனால் நம்ம முன்னாடி செய்த அந்த பாலிசி டெசிஷன்ஸ் எல்லாம் இப்போ அது இன்னும் வேகம் எடுக்கணும், இன்னும் பல்முனையாக அது மாறும்போது தான் அந்த முதலீட்டு அந்த ஷேர் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும். முதலீடுகள் வரும்பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து வேலைவாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும், தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும். அந்த $1 trillion பொருளாதாரம் அப்படிங்கிறது அந்த 2030 ஏற்படக்கூடிய ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும். இதெல்லாமே பொருளாதார அடிப்படையான விஷயங்கள் வந்து நம்ம ஃபோக்கஸ். அதாவது பொருளாதாரத்தை பொறுத்தளவில் இந்த 10 ஆண்டுகள் 7-8 ஆண்டுகளாக தான் பொதுத்தளங்களில் பொருளாதாரம் பேசப்பட்டிருக்கு. அதற்கு முன்பெல்லாம் இப்போ 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி, இப்போ 90-91 அந்த காலகட்டம் நரசிம்மராவுடைய அந்த முயற்சிகளில் வந்து பல மாற்றங்கள் வந்தது பொருளாதாரத்தில். அப்போ பொருளாதார முக்கியத்துவம் இருந்தது தான் அவர் திருப்பி எலெக்ஷன் வின் பண்ணியிருப்பார். பட் அவருடைய சீட்டே அவரால் வின் பண்ண முடியல. ஸோ அந்த இம்பார்ட்டன்ஸ், பொருளாதார முக்கியத்துவம் வந்து அந்த காலகட்டத்தில் இல்லை. இப்போ மக்கள்கிட்ட அந்த விழிப்புணர்வு வந்திருக்கு, வாக்காளர்கள்ட்ட பொருளாதார முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு வந்திருக்கு. அதனால் இது எல்லாமே சேர்ந்து கை கொடுக்கும்போது நம்ம அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு நிச்சயமாக அரசாங்கம் மட்டும்தான் பாலிசி லெவலில் முக்கியத்துவம் கொடுக்க முடியும். மக்களுடைய பங்களிப்பு, இதர ஏஜென்சிஸோட பங்களிப்பெல்லாம் குறிப்பிட்ட அளவு தான். அரசாங்கம் தான் அந்த பாலிசி விஷன் அப்படிங்கிறத வந்து அடுத்தடுத்த கட்ட நகர்வுக்கு சைனாவுடைய மாடல் நம்ம பார்க்கலாம். 30 ஆண்டுகளுக்கு முன்பு 90கள், ஏர்லி 90s லேட் 80s பார்க்கும்போது இந்தியாவும் சைனாவும் கிட்டத்தட்ட ஒரே நிலையில் தான் இருந்தாங்க. இப்போ அவங்க $18 trillion பொருளாதாரம், நம்ம கிட்டத்தட்ட $4 trillion, 4 மடங்கு வந்து அவர்கள் அதிகமாக இந்த 30 ஆண்டுகளில் அவங்களால அச்சீவ் பண்ண முடிஞ்சது. அதற்கு முக்கியமான காரணம் தொடர்ந்து அந்த பிரசிடென்ட்ஸ் மாறினாலும் அவர்களுடைய அந்த நேர்கோட்டில் இருந்த அந்த பொருளாதார பாலிசி அப்படிங்கிறது தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு பல்வேறு விஷயங்களில் அவங்களால சாதிக்க முடியுது. ஒரே சின்ன விஷயந்தான். சைனாவை பற்றி சொல்லும்போது ஒரு செய்தியை நான் இங்கே பதிவு பண்ண ஆசைப்பட்றேன். 1970-71 பிறகு தான் சைனா வந்து தொழில்துறை சம்பந்தமான முன்னேற்ற பாதையை வடிவமைக்கிறாங்க. அப்பொழுது கிராமங்களிலிருந்து தொழிற்சாலைகளை பரவலாக்க திட்டம் ஒன்று அவங்க கொண்டு வந்தாங்க. இப்போ சமீபத்தில் இந்த வளர்ச்சி வந்ததற்கு பிறகு அவர்கள் அடுத்த கட்ட வளர்ச்சின்னு பார்க்கும்போது இன்றைக்கு அமெரிக்காவில், யூகேவில் அதிகமாக இருக்கிற மாணவர்கள் இந்தியர்களுக்கு அடுத்து சீனர்கள் தான். ஆங்கில மொழி கல்வியை கட்டாய கல்வியாக கொண்டு வந்திருக்கிறான். மேண்ட்ரின் மொழிக்கு தாண்டி ஏன் கொண்டு வந்திருக்கானா, மேண்ட்ரின் மொழி சைன மொழி, இதில் தான் நாம் படிச்சுக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கு உலக பொருளாதாரத்திற்கு நம்ம இப்போ பார்வை மாறணும், இந்த உலகத்தையே ஆதிக்க செலுத்தக்கூடிய இடத்திற்கு நம்மளுடைய பொருளாதாரம் போகணும்னா ஆங்கில வழி தொடர்பு என்பது முக்கியம்னு சொல்லி இப்போ சமீபத்தில் ஒரு கொள்கை முடிவை அறிவித்து மேண்ட்ரின் மொழியோடு
கட்டாயம் கற்க வேண்டிய மொழியாக ஆங்கிலத்தை கொண்டு வந்திருக்கிறான். அவன் 18 ட்ரில்லியன் எக்கானமியை அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கிறது. நம்ம இல்லாத ஒன்றத்தை தேடிக்கிட்டு இங்கே அடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, வில்சன் அவர்கள்ட்ட சமூக நலத்திட்டங்கள் அப்படிங்கிறத தொடர்ந்து இவங்க கவனத்தில் எடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க திமுக அரசு. இது எவ்வளவு தூரம் இது கை கொடுக்கும்? ஒரு பக்கம் நம்ம பொருளாதார ரீதியாக நம்ம போகணும், அடுத்தடுத்து நமக்கு வரணும், பொருளாதார வளர்ச்சி வரணும் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலாக இவங்க இதுலையும் ஒரு கவனத்தை செலுத்துறாங்க. அப்ப இதுல சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் மகளிர் நலனாக இருக்கட்டும், மற்ற திட்டங்களாக இருக்கட்டும், ஒரு சமூக நல திட்டங்களாகவே இருக்கு. இந்த திட்டங்கள் இது இந்த இதுக்கு நமக்கு தேவையானதாக தான் இருக்கிறதா? இல்லை, எப்படின்னா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றிக்காக ஒரு சுயநல நோக்கோடு இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவசிய தேவை, அதாவது வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு ஒரு அவசிய தேவை அப்படின்ற நிலைப்பாட்டில் இருக்கும். இந்த எல்லை கூட இந்த கிரே ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதாவது மக்களின் பலவீனத்தை பயன்படுத்தி அவர்களுக்கு கொடுத்து ஓட்டு வாங்குறோமா, இல்லைன்னா அவர்கள் பலவீனத்திற்காக அவர்களுக்கு உதவி செய்கிறோமான்ற எல்லை கோடு நம்ம வரையறுக்க முடியாது. இல்ல, அது இலவசம் அப்படிங்கிறதுக்குள்ள போலயே சமூக நல திட்டங்கள் அது கை தூக்கி விடுறதுக்கான திட்டங்கள் நம்ம பாக்குறோம்ல. சொல்றேன், இப்போ கடந்த 1.5 வருஷம் கழிச்சு 30 மாசம் கழிச்சு உரிமை தொகை கொடுக்கறதுக்கு தகுதி தொகையா மாற்றணும். நம்ம உரிமை தொகை அது வாக்குறுதியிலே கொடுத்துட்டோம். உணவுப் பொருட்கள் வாங்குற அனைத்து ரேஷன்தாரர்களுக்கும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபான்னு சொல்லிட்டு அதை நம்ம தகுதி தொகையா மாற்றி முதல்ல 90 லட்சம் பேர் கொடுத்தோம், அப்புறம் 1 கோடி பேருக்கு கொடுத்தோம், கடைசியில 1 கோடியே 14 லட்சம். இப்ப இன்னைக்கும் நம்ம பட்ஜெட்ல என்ன கொடுக்குறோம்னா, யாரு வாங்கலையோ, தகுதி இருந்து வாங்கலையோ அவங்களாம் மறுபடியும் அப்ளை பண்றாங்க. அப்ப தகுதி இருந்து வாங்காதவங்களுக்கு இவ்வளவு நாள் ஏன் கொடுக்கல? இப்ப அது ஒரு கேள்வி. விண்ணப்பங்கள் தானே வரவேற்கப்படுதுங்கிறாங்க. தகுதி இருந்து நீங்க அதை பண்ணல அப்படின்னா இப்ப விண்ணப்பிங்க அப்படிங்கிறாங்க. இப்ப 6 லட்சம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு இல்ல கடந்த வருடத்துல. அப்ப அந்த 6 லட்சம் பேருக்கு ஏன் தகுதி இழப்பா போனமா இதோட கொடுத்தது அது இருக்குது. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பொருளாதார அடிப்படையில, அதாவது எப்படின்னா இந்த வருடத்திற்கு இவ்வளவு 2.5 லட்சமோ என்னமோ நீங்க வாங்கணும் அப்படின்ற ஒரு லெவல் 300 யூனிட்டுக்குள்ளதான் யூஸ் பண்ணணும் அப்படின்றது இருக்குது. இப்ப இதெல்லாம் பொருளாதார அடிப்படையில நீங்க கொடுக்குறது பொருளாதார அடிப்படை மாறக்கூடியது. இப்ப இன்னைக்கு எங்க வீட்டுல இன்கம் டேக்ஸ் கட்டுற ஒரு பையன் வேலை செய்வான், ரேஷன் கார்டுல இருக்கும், அதனால எங்களுக்கு கிடையாது. அடுத்த வருஷம் அவனுக்கு வேலை போயிடுச்சு, இப்ப எப்படி கொடுக்குறது? சரி, இன்னைக்கு சேர்ந்து 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க, அடுத்த வருஷம் அந்த பையனுக்கு வேலை கிடைச்சிருச்சு, அப்ப அடுத்த மாசத்துல இருந்து 1000 ரூபாய் கிடையாதா? அதுதான் சொல்றேன். இந்த பொருளாதார அடிப்படையில கொடுக்கும் பொழுது சுயநல நோக்கோடு கொடுக்க வேண்டியது வந்துடும் நிறைய இடத்துல அப்படின்ற ஒரு இடர்பாடு. இன்னொன்னு அகன்ற பார்வையில் நம்ம பார்க்கணும். அப்படி பட்ஜெட் அப்படின்னா இந்த பட்ஜெட்ல என்ன இருக்குதுன்னா 4 வருஷமா தொடர்ந்து தமிழ்நாடு முதல் இடத்துல இருக்குது. பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். எதுல அப்படின்னா கடன் வாங்குறதுல, இந்தியாவிலே கடன் வாங்குறதுல முதல் மாநிலமா தமிழ்நாடு இருக்கிறது. அதிகபட்ச கடன் வாங்குறதுல உண்மையா இல்லையா? இது பாத்தீங்கன்னா, ஏன்னா இவங்க 2021 ஆட்சிக்கு வரும்போது ஏப்ரல்ல டிஆர் பாலு தலைமையில இருந்த அந்த 8 பேர் கொண்ட குழு, அந்த குழுல கண்மூடியமா இருந்தாங்க, எல்லாரும் இருந்தாங்க. அந்த குழு கொடுத்த அறிக்கையில 123வது பக்கத்துல தெளிவா ஸ்டாலின் அவர்கள் கையெழுத்து போட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கடந்த அதிமுக ஆட்சியில 10 வருட காலத்துல கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி பற்றாக்குறை இருக்கிறது, 3 லட்சம் கோடி பொதுத்துறை நிறுவனங்கள பற்றாக்குறை இருக்கிறது. இப்படி இருந்தும் நாங்க இந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றி கொடுப்போமா அப்படின்னா நீங்க நம்புங்க, நாங்க நிறைவேற்றி கொடுப்போம். நாங்க வந்த உடனே ஒரு குழு அமைத்து இந்த பற்றாக்குறையெல்லாம் போக்கி, அதாவது மிகை மாநிலமா கொண்டு வருவோம் அப்படின்றது அவர் கொடுத்த வாக்கு. ஆனா இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா 2020-21 87,000 கோடி கூட வாங்கியிருக்கோம். 2022-23 73,957 கோடி கூட. 23-24 பட்ஜெட்ல 1 கோடியே 13 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். போன வருஷம் பட்ஜெட்ல 1 கோடியே 1 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்கோம். கடந்த ஆட்சியில 4,37,000 கோடி கடன் வாங்கினாங்க 10 வருஷத்துல. அதுக்கு முன்னாடி 1.25 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு 2011 வரும்போது. இப்போ நம்ம கடன் போன வருஷம் வரைக்கும் 8,33,361 கோடி. பாத்துக்கோங்க. சரி, நீங்க கடன் மட்டும் பாக்குறீங்களா, அதுக்கு நிகரா வளர்ச்சி இருக்குதா இல்லையான்னு பாக்குறீங்களா? வளர்ச்சியை தான் சொல்றேன். 2018-19 32,872 கோடி நம்ம வாங்கின கடன் பட்ஜெட். அப்போ மூலதன செலவு இன்வெஸ்ட்மெண்ட், இப்ப ஐயா சொன்ன மாதிரி எவ்வளவு எந்த மூலதனம் நம்ம பண்ணிருக்கோம். இப்ப நீங்க சமூக நல திட்டங்கள்
அது இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது. அப்பவே 32,000 கோடி நம்ம கடன் வாங்கும்போது 33,068 கோடி ரூபாய் மூலதன செலவு பட்ஜெட் முழு. ஆனா கடந்த ஆட்சியில கடந்த 2024-25 பட்ஜெட்ல நம்ம தங்கம் தென்னரசு அவர்கள் கொடுத்ததுல வந்து 1,01,00,000 கடன் வாங்கணும், 1,01,000 கோடி கடன் வாங்கணும். ஆனா மூலதனம் 47,000 கோடி தான் மூலதனத்துல செலவு பண்ணிருக்கோம். அப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி டெவலப் பண்ண முடியும்? அப்போ ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும்? இந்த கட்டமைப்புகளை மேம்படுத்துறதுக்கு நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்க? இப்ப நீங்க அதுக்கு இடர்பாடு என்ன இருக்குன்னா, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கலை சமூக நல திட்டங்கள் தான் அதுல இடர்பாடு. ஏன்னா நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்துட்டீங்க, கொடுத்த பிறகு இப்போ உங்களுக்கு ஒரு திண்டாட்டமா இருக்குது. இத்தனைக்கும் என்னன்னா 1,10,000 கோடி வருமானம் அதிகரித்திருக்கிறது. நம்ம பட்ஜெட் போன ஆண்டு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 3,06,000 கோடி தான் பட்ஜெட். கிட்டத்தட்ட 27 லட்சம் கோடி வந்து ஜிஎஸ்டிபியில வருமானம், உள்நாட்டு உற்பத்தி 27 லட்சம் அப்படி வந்துச்சு. 3 லட்சம் கோடி தான் நம்ம பட்ஜெட். 4,12,000 கோடி வந்து பற்றாக்குறை பட்ஜெட் செலவு வந்துச்சு. வருமானம் 3 லட்சத்து சில்லற, செலவு வந்து 4 லட்சத்து சில்லற. 1,08,000 கோடி வந்து பற்றாக்குறை போன வருஷமே நம்மளுக்கு பற்றாக்குறை இருந்துச்சு. அப்போ மூலதன செலவு நம்ம பண்ண முடியும்னா தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்ததுல நம்மளுக்கு அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றணும். இப்ப இன்றைக்கு பாத்தீங்கன்னா 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? ஆனா தேர்தல் வாக்குறுதிகள் என்ன இருக்குதுன்னா, நீங்க 162 வாக்குறுதி எடுத்து படிச்சீங்கன்னா தெரியும். அனைத்து மேல்நிலை பள்ளி மாணவர்களுக்கும் கல்லூரி மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கு நாங்கள் வந்தவுடன் கை கணினியை கொடுப்போம், டேப் கொடுத்து 10 GB டேட்டாவோட கொடுப்போம். அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் இலவச வைஃபை வசதி செய்து தரப்படும். இதெல்லாம் தேர்தல் வாக்குறுதியில் இருந்துச்சு. இப்போ அவங்களுக்கு இப்ப அதுதான் இடர்பாடா இருக்குது. இதை நிறைவேற்றணுமே, ஏதோ கொஞ்சமாவது நிறைவேற்றணுமே. இப்ப இந்த நிறைவேற்றும் போது என்னன்னா, இந்த நீங்க சொன்ன சமூக நல திட்டங்களுக்கு நிறைவேற்றும் போது பட்ஜெட் பற்றாக்குறை. இந்த பட்ஜெட் ஆனா அது இன்னொரு பக்கம் பயனையும் பார்க்கணும்ல. இதுல எல்லாம் வந்து வரவு செலவு கணக்கு பாக்குற மாதிரி இருக்காது இல்லையா? சேவைத்துறை அப்படின்னு இருந்தாலே அது சேவைக்குன்னு எடுத்துக்கணும். சமூக நல திட்டங்கள்னு சொன்னாலே அது வருவாய் வருது தொழில்துறை மாதிரி நிற்க முடியாது இல்லையா? சில இடங்கள்ல நம்ம செஞ்சுதான் ஆகணும், அதனோட பயன் இருக்குல்ல. இல்ல 15வது நிதிக்குழுல உங்களுக்கு கொடுத்தது என்ன? இப்போ 16வது நிதிக்குழு ஒத்தாச்சு அரவிந்த் பனாகரே தலைமையில 15வது நிதிக்குழுல இருந்து உங்களுக்கு பரிந்துரை பண்ணது என்னன்னா, உங்களுடைய உள்நாட்டு உற்பத்தியில 3% வரைக்கும் நீங்க கடன் வாங்கிக்கலாம். ஒரு இல்ல 0.5% என்னன்னா மின்சாரத்துறையில நீங்க திறன் மேம்பாடு பண்றதை வச்சு 0.5 கூட, இதுதான் 2 சேர்த்து 3.5%. மொத்த கடன் உங்களுக்கு எவ்வளவு இருக்கலாம் அப்படின்னா, உங்க உள்நாட்டு உற்பத்தியில 25% வரைக்கும் கடன் தொகை இருக்கலாம் அப்படின்றது. ஆனா நம்ம என்னன்னா இப்போ இதுல வந்து எல்லாமே வந்து அந்த பார்டர் லைன் வரைக்கும் நம்ம வாங்கி வச்சிருக்கோம். அப்போ நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலம்னு சொல்றோம். இப்ப இந்த தடவை பாத்தீங்கன்னா பற்றாக்குறை எவ்வளவு இருக்குதுன்னா, போன தடவை 3.44, இதோட 3.2 ஜிஎஸ்டி பற்றாக்குறை. அப்போ அந்த அந்த அப்பர் ரேஞ்ச் லெவல்ல நம்ம இருக்கிறோம். நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலம் சொல்றோம், இன்னும் அந்த அப்பர் ரேஞ்ச் லெவல்ல இருக்கிறோம். மற்ற மாநிலங்கள் நம்மளோட மோசமா இருக்குதுன்ற வேற விஷயம். ஆனா நம்ம வளர்ச்சி அடைந்த மாநிலம் இன்னும் அந்த அப்பர் லெவல்லயே இருக்கிறோம். அப்படின்னா பற்றாக்குறைனா இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு நம்ம கடன் சுமை அதிகரிக்குமா இல்லையா? இப்பவே என்னன்னா 66,000 கோடி, கிட்டத்தட்ட 63,772 கோடி கடனுக்கு மட்டும் வட்டி மட்டுமே கட்டுறோம். வட்டி மட்டுமே கிட்டத்தட்ட 65,000 கோடி நம்ம கட்டுறோம். அப்படி இருக்கும்போது எந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியை இது பாதிக்கும் அப்படியா? அதே மாதிரி நீங்க சொத்து வரி, மின்சார கட்டணம், பால் பொருட்கள் விலை உயர்வு, குடிநீர் கட்டண விலை உயர்வு, சாக்கடை கட்டண உயர்வு, குப்பை கட்டணம் எல்லாத்துக்கும் விலையும் உயர்த்தியாச்சு. டாஸ்மாக் கொண்டு விலையை உயர்த்தியாச்சு. இன்றைக்கு வருமானம் 1,10,000 கோடி கூட வருது. கூட வரும் பொழுதும் ஏன் இந்த பற்றாக்குறை இன்றைக்கு வரைக்கும் வருகிறது? இது ஒரு பெரிய கேள்வி. எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, நாளைக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் இது ஒரு பெரிய டிராபேக்கா இருக்கும் இல்லையா? இந்த 5 வருஷத்துல நம்ம என்ன நினைச்சோம்னா, அந்த பொருளாதார மேம்பாட்டு குழு வந்த பிறகு கண்டிப்பாக போட்டோம், இறையன்பு IAS நேர்மையான அதிகாரியை போட்டோம். அதே மாதிரி மழை நீர் வந்து வடிகாலுக்கு போடும் போது நம்ம திருப்புகழ் கமிட்டியை போட்டோம். எல்லாமே நல்ல அதிகாரிகள் போட்டு வச்சிருக்கோம். ஆனா அது ரிசல்ட் எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரிசல்ட் தேவையான அளவுக்கு கொடுக்கல. இன்னைக்கு வரைக்கும் பற்றாக்குறையில் தான் இருக்கிறோம். அதிகபட்ச பற்றாக்குறையில் தான் நம்ம தமிழ்நாடு இருக்கிறது. பட்ஜெட் செல்வராஜ் அவர்கள்ட்ட நிறைவு கருத்தாகவே, அப்ப அந்த பற்றாக்குறை, அந்த இடைவெளியை குறைக்கணும் அப்படிங்கும் போது அரசியல்
ரீதியான அவர்களுடைய வாக்குறுதிகள், அவர்களுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, இப்போ மும்மொழி கொள்கையாக இருக்குது, நாங்கள் அதை வந்து எதிர்க்கிறோம், இருமொழி கொள்கை, அப்போ நாங்கள் வந்து மொழிக்கு முக்கியத்துவம் தருகிறோம், எங்களுடைய நாகரிகத்தை நாங்கள் நிலைநாட்டுறதுக்கு அதுக்கு ஒரு ஒதுக்கீடு பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு பாலிசியும் கொண்டு வர வேண்டிய ஒரு சூழலும் இருக்குது. அது அரசியலுக்காக மட்டுமல்ல, ஆட்சிக்காக மட்டுமல்ல, தமிழக மக்களினுடைய நிலை அதுதான். அதை தான் அரசாங்கம் பிரதிபலிக்க முடியுமே தவிர இருமொழி கொள்கை என்பதை மும்மொழி கொள்கையாக ஒரு அரசாங்கம் தமிழ்நாட்டில் அவ்வளவு எளிதாக மாற்றி விட்டு போய்விட முடியாது. அதெல்லாம் அதில் கணக்கு இல்லை. வளர்கிற பொருளாதாரம் உள்ள மாநிலம் தான் கடன் வாங்கும். நீங்கள் உங்கள் ரெவென்யூ, வரி இல்லாத ரெவென்யூ ஒன்றிய அரசாங்கத்திடம் வந்து வருவது, இதையெல்லாம் தாண்டி ஒரு பற்றாக்குறை வழுகிறது போது கடன் வாங்குகிறோம். இப்போ நீங்கள் ஃபிஸ்கல் டெபிசிட் வந்து 3% சொன்னாங்க, அது 4%. கடந்த 2019 இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த 4% தான் 3.4, 3.5, 3.4 என்கிற அளவிலே தான் 2019 இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் அந்த 3% குறைக்கிறோம் அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்னா இந்த பட்ஜெட்டில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து இயல்பாக எல்லா பொருளாதாரத்துக்கும் வரக்கூடியது. இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமாக கடன் வாங்கியிருக்கிற நாடு எது தெரியுமா? ஜப்பான். 324% அவங்களுடைய ஜிடிபியில் கடன் வாங்கியிருக்கு. இந்தியாவுடைய கடன் 181 லட்சம் கோடி, ஜிடிபியில் 57.3%. ஏன் இந்தியா கடன் வாங்குதுன்னு பேசுவோமா? ஒரு பொருளாதாரம் வளர்கிற பொழுது அதற்கான தேவைகள் ஒரு 4-5 இடங்களில் இருந்து வருகிற பொழுது அதை பற்றாக்குறையை குறைக்கிறதுக்கு தான் ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க, 4%. அதுக்கும் 3% கொண்டு வருவோம் கொடுக்கறதே ஒரு பற்றாக்குறை மேம்படுத்தக்கூடிய ஒரு பார்வைன்னு நம்ம முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது 8.33 லட்சம் கோடி ரூபாய் கடன் சொன்னாங்க, அவர் 25% சொன்னார். அது ஆர்பிஐ கொடுத்துருக்கிற கைட்லைன், அந்த 15th ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்துருக்கிறது 28%. தமிழ்நாடு இன்னும் 26.41% நிலையில் தான் இருக்கிறது. நீங்கள் ராஜஸ்தான் எடுத்துக்கிட்டிங்கன்னா, மகாராஷ்டிரா எடுத்துக்கிட்டிங்கன்னா, உத்தரப்பிரதேசம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாம் 32% தாண்டி நிற்கிறார்கள். பொருளாதாரம் வளராத மாநிலங்கள் கூட கடன் அதிகமாக வாங்கியிருக்கிற சூழ்நிலையிலே பொருளாதாரத்தில் வளர்ந்திருக்கிற மாநிலம் சமூக குறியீடுகள், ஹியூமன் இண்டெக்ஸில் இன்னைக்கு இந்தியாவில் 13 துறைகளில் தமிழ்நாடு முன்னிலை பெற்ற மாநிலமாக இருக்கிறது என்று சொன்னால் மக்களுடைய தேவை சமூக குறியீடு, ஹியூமன் இண்டெக்ஸ், அதையும் தாண்டிய தொழில் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு உருவாக்கும் நிலம் ஒன்றிணைந்து வருவதுதான் ஒரு அரசியல், அதுதான் அரசு, அதுதான் மக்களுக்கு தேவை. இதையெல்லாம் ஒரு பார்வையாக பார்க்கணுமே தவிர அங்கே இருக்கா, அதை கொடுத்தாங்களா, இதை கொடுத்தாங்களா, இதை செஞ்சோமான்னு ஒவ்வொரு நிதிநிலை அறிக்கையும் அப்படி பார்த்துட முடியாது. அதுக்கு தான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இந்த பொருளாதார நிதிநிலை அறிக்கை என்பது நம்மை பற்றி மட்டும் சிந்திக்கக்கூடிய இடத்தில் இல்லை. உலகத்தினுடைய பொருளாதார மாற்றம், இன்றைக்கு உலகத்தினுடைய பொருளாதார வளர்ச்சி 3.33% தான். நம்மளுடைய வளர்ச்சி இன்னைக்கு 8.33%. இந்தியாவினுடைய வளர்ச்சி இப்போ எவ்வளோங்க? இந்தியாவுடைய ஜிடிபி வளர்ச்சி 6.48% 24-25. நம்மளுடைய வளர்ச்சி நிலையாக வச்சிருக்கிறோம் இல்லையா? அந்த நிலையான வளர்ச்சி இல்லாத டவுன்ஃபாலில் போகுது, அந்த வளர்ச்சியிலே குறைபாடு வருகிறது என்று சொன்னால் நீங்க சொன்ன எல்லாத்தையும் தேடி தேடி பார்க்கலாம். அங்கே கிடைக்குமா, இங்கே கிடைக்குமா, இதை சொல்லாமா, அதை சொல்லாமான்னு பார்க்கலாம். ஆனா ஒரு நிலையான தேவைக்கு தானே வேண்டுமென்றே சொல்ற விஷயங்கள் கிடையாது. அதை சொல்லலாமா, இதை சொல்லலாமா அப்படின்னா மக்களுக்கு அது கிடைக்கலையா, இது கிடைக்கலையா, கேள்வி வருது. தேடி தேடி சொல்லுவது என்பது ஒரு 10 விடயங்கள்ல ஒருத்தர் 2 பேருக்கு அது போய் சேர வேண்டியிருக்கும். நாம் 8 பேரை பற்றி பேசியிருக்கோம். அந்த 2 பேருக்கு அவங்க பேசுங்க, தப்பு இல்லை. ஒரு பொருளாதார நிதிநிலை அறிக்கை என்பது 100% அனைவரையும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்திவிடக்கூடிய பொருளாதார அறிக்கையாக இருந்து விட முடியாது. இன்றைய தேவை என்பது தொழில் வளர்ச்சியும் வேலை வாய்ப்பு என்பதும் கல்வி சுகாதாரத்திலே முன்னெடுக்க வேண்டிய ஒரு சூழல். இன்றைக்கு இந்தியாவிலேயே மேல்நிலை கல்வியில் 82% என்ரோல்மெண்ட் இருக்கிற ஒரு மாநிலம். இந்தியாவினுடைய ஆவரேஜ் 57 தான். 30% கூடுதலாக மேல்நிலை பள்ளியிலே என்ரோல்மெண்ட் கொடுத்துருக்குறோம். தொடக்க கல்வியில் 98%, உயர்நிலை கல்வியில் 95% இன்னைக்கு என்ரோல்மெண்ட் கொடுத்து மாணவர்களை வரவழைச்சு காலை உணவு திட்டம் 17 லட்சம் மாணவர்கள் சாப்பிட்டது போக இன்றைக்கு நகர்ப்புறங்களில் இருக்கிற அரசு உதவி வரும் பள்ளிகளுக்கு 3 லட்சம் பேருக்கு இந்த ஆண்டு கொடுக்குறாங்க. அப்படி அது விரிவுபடுத்துகிற திட்டங்கள் எங்கே மிக முக்கியமாக செயல்பட வேண்டுமோ அங்கே அரசு செயல்பட்டு இருக்கிறது. அதையெல்லாம் தாண்டி குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால்
தமிழ் இனத்தின் பெருமையை மீட்பதற்கு உலக ஆங்கில மொழிகளில் இருக்கிற சிறந்த இலக்கியங்களில் தமிழாக்கம் செய்வது என்பதும், திருக்குறளிலே உலக நாடுகள் ஐநா சபையால் அங்கீகரிக்கப்பட்ட 193 நாடுகளில் இருக்கிற அந்தந்த மொழிகளில் மொழிபெயர்ப்பதற்கும், இலக்கியங்களிலே ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பதற்குமான ஒன்று. அதை தாண்டி வெளிநாட்டில் வசிக்கிற இளைஞர்களுக்கு தமிழ் மொழி கலாச்சாரத்தை 100 ஆசிரியர்களை கொண்டு இணைய வழி மூலமாக, அயலகத்துறை மூலமாக அந்த மாணவர்களுக்கும் தமிழ் மொழி கலாச்சாரம் குறித்து பாடங்கள் எடுப்பதற்குமான விஷயத்தையும், ஒரு புதிதாக கணினி உலகத்தமிழ் ஒலிம்பியாட் என்கிற ஒரு அற்புதமான திட்டம். ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பதும் சமூக குறியீடு உடனான வளர்ச்சி என்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம். ஒரு திராவிட இனம் தமிழ் இனத்தின் பெருமைகளை உலகெங்கும் கொண்டு செல்லக்கூடிய ஒரு அற்புதமான பட்ஜெட்டை, இந்த செய்திகளை கொடுத்திருப்பது என்பது இட்ஸ் a வெல் பேலன்ஸ்ட் பட்ஜெட். நிறைவு கருத்தா நான் எடுத்துக்கிறேன். அப்போ பொருளாதார வல்லுநர் குழுவுடைய ஆலோசனையும் பங்களிப்பும் இருக்கிறது இப்படிப்பட்ட பட்ஜெட்டை வழங்குவதற்கு அப்படிங்கிற கருத்தும் இருக்கிறது. உங்களுடைய நிறைவு கருத்தாக சுருக்கமாக, இவர்கள் எத்தனை தடவை கூட்டினாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, எத்தனை தடவை அறிக்கை கொடுத்தாங்கன்னு தெரியாது, எதுவுமே வெளியே வரல. அந்த 38 குழுக்கள்ல இதுவும் ஒரு குழுவா முதல் அமைச்ச குழு. இன்னைக்கு வரைக்கும் அதை பற்றி வெளியே வரல. அது வந்து இப்போ சகோதரர் பரிந்துரை சொல்றாரு, அது இந்த அரசாங்கமும் அதை நம்ம சொன்னதா தெரியல. அடுத்து என்னன்னா, முக்கியமான ஒரு 10 விஷயங்கள் தான் பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு அகன்ற பார்வையில பார்க்கணும். 10 விஷயங்கள் தான். அதாவது வட்டி கட்டுறது, கடனுக்கு வட்டி கட்டுறது, அது போன வருஷம் பட்ஜெட்ல 64,000, சம்பளத்திற்கு 84,932 கோடி, ஓய்வூதியத்திற்கு 37,000 கோடி, மூலதன செலவு வெறும் 47,000 கோடி தான் இன்வெஸ்ட்மெண்ட் ஆச்சு. சாலைகள் பாலங்கள் பாதுகாப்பு 17,800 கோடி, கல்விக்கு 52,000 கோடி போனது, மருத்துவத்திற்கு 20,000 கோடி. இப்ப நீங்க இதை கணக்கு போட்டீங்கன்னா தெரிஞ்சிடும். நகர்ப்புற வளர்ச்சிக்கு ஒரு 41,000 கோடி, கிராமப்புற வளர்ச்சிக்கு பஞ்சாயத்து வளர்ச்சிக்கு ஒரு 29,000 கோடி. இவதான் எல்லாமே ஆயிரக்கணக்கான கோடிகள். ஆனால் உதவித்தொகை மற்றும் மானியத்திற்கு 1.5 லட்சம் கோடி. பட்ஜெட்ல இந்த உதவித்தொகை மற்றும் மானியத்திற்கும் வட்டிக்கும் மட்டுமே 1.5 லட்சம் கோடியிலிருந்து 2 லட்சம் கோடி இதற்கு மட்டுமே போகிறது. இதைத்தான் மாற்றுவதற்குத்தான் பொருளாதார நிபுணர்கள் தேவை. அப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்க, இன்னொன்னு நீங்க வருமானத்தை பெருக்குவதற்காக என்ன செய்வீங்க, இந்த 2 தான் முக்கியம். இப்ப நீங்க சொன்னது உங்களுடைய தேர்தல் வாக்குறுதியில 123வது பக்கத்துல கொடுத்தீங்க, 10 ஆண்டுகளுக்குள் 35 லட்சம், அதாவது உள்நாட்டு உற்பத்தியை 35 லட்சமாக உயர்த்துவோம்னு சொன்னீங்க. ஆனா இப்ப என்ன சொல்றீங்கன்னா, உங்களுடைய போன வருஷம் பட்ஜெட்ல என்ன சொல்றீங்க, $1 trillion உயர்த்துவோம். $1 trillion அப்படின்றது 86,90,000, கிட்டத்தட்ட 87 லட்சம் நீங்க டாலர் கணக்கு போட்டீங்கன்னா. அது 87 லட்சம் நீங்க வாக்குறுதியிலே என்ன சொல்றீங்க, 35 லட்சம் தான் சொன்னீங்க தேர்தல் வாக்குறுதியே. இப்ப என்ன சொல்றீங்கன்னா $1 trillion. அப்ப நீங்களே அதை வந்து நீங்க எல்லாத்துலயும் தமிழ் கொண்டு வரீங்க, தேவநகரி வேண்டான்றீங்க. ஏன் $1 trillion சொல்றோம்? நீங்க சொல்லுங்க, நம்ம ரூபாயில சொல்லுங்க. 95 லட்சம் கோடி, 95 லட்சம் கோடினா சொன்னா தெரிஞ்சிடும். ஏன்னா 27 லட்சம் கோடி தான் நம்ம டர்ன் ஓவரே இப்போ தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில. அப்ப எப்படி நீங்க அடுத்த 5 ஆண்டுகள்ல $1 trillion கொண்டு வர முடியும்? அப்ப என்னன்னா, இது இம்ப்ளிமெண்டேஷன் எந்த அளவுல இருக்குது, நம்ம சொல்றது மட்டும் கிடையாது, உள்நாட்டு உற்பத்தியில எந்த அளவுக்கு நீங்க தன்னிறைவு அடைஞ்சிருக்கிறீங்க. இப்போ வெளிநாட்டு முதலீடு ஒவ்வொரு நம்ம முதலமைச்சரையா போயிட்டு வந்திருக்காரு, அதுல இருந்து எந்த அளவுக்கு லட்சக்கணக்கான கோடிகள் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம சில்லறை வர்த்தகத்தில் அந்நிய முதலீடு நம்ம செய்ய மாட்டோம்னு சொன்னோம், ஆனா நூறு மாலை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் நம்ம. அப்படி இருக்கு, இதெல்லாம் நிறைய முரண்பாடுகள் இருக்கிறது. இந்த போராட்டங்கள் இந்த அரசாங்கத்திற்கு இருக்குது. அந்த போராட்டத்திலிருந்து மீண்டு வரணும் அப்படின்னா நம்முடைய தேவைகள் அதிகமா இருக்கிறது. அப்ப உற்பத்தியை பெருக்கி வருமானத்தை பெருக்கி மத்திய அரசின் நாம் நாடி இருக்காம மத்திய அரசில் நம் கை ஓங்கி இருக்கிற மாதிரி நம்ம வரணும். அப்படின்னா நம்ம உரிமைகளுக்காக போராடும் போது நம்ம நாட்டின் வளர்ச்சியுமே நீங்க பார்க்கணும். சுகாதாரத்துறையில வளர்ச்சி, இன்னொன்று பாதுகாப்புத்துறை, போலீஸ் துறைக்கு என்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க தெரியல நம்மளுக்கு, பாதுகாப்புத்துறையில் என்ன வளர்ச்சி, அதே மாதிரி ஆசிரியர்கள் வேலை வாய்ப்பு கடந்த 10 பணியிடங்கள் நிரப்பப்படும்னு கொடுத்திருக்காங்க, பெண்கள் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க, ஒவ்வொரு செக்டரா அவங்க பாக்குறாங்க, மகளிர் நலன் என்ன, மூத்த குடிமக்கள் யாரு, இப்படி செக்ரிகேட் பண்ணி ஒவ்வொரு துறையும். 2013ல இருந்து டெட் எழுதி தகுதி வாய்ந்த ஆசிரியர்கள் 20,000 பேருக்கு மேல இருக்கிறாங்க. அவங்கள வேலைக்கு எடுக்க போறீங்களா? அடுத்து என்ன கேள்வி, சம வேலைக்கு சம ஊதியம். இன்றைக்கு வரைக்கும் இடைநிலை ஆசிரியர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு சம வேலைக்கு சம ஊதியம் கொடுக்க போறீங்களா?
பகுதி நேர ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், கலை ஆசிரியர்கள், இவர்கள்லாம் இன்னைக்கு வரைக்கும் போராடி இருக்கிறாங்க. பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வந்து 8000 ரூபாய் சம்பளம், அது வந்து இன்னைக்கு 12,000 18,000 ஆக்கியிருக்காங்க. இப்ப அவங்க நிரந்தர வேலை கேட்கறாங்க. அவங்களுக்கு நிரந்தர வேலை கொடுக்க போறீங்களா? சாலை பணியாளர்கள் 25,000 பேர் எடுக்க போறீங்க. அறநிலையத்துறையில 25,000 பேர் வேலைக்கு எடுப்பீங்க. பாலங்கள் மற்றும் ஆறுகளை பாதுகாப்பதற்காக உங்க பட்ஜெட்ல கொடுத்துருக்கீங்க. 25,000 பேர் வேலைக்கு எடுக்க போறீங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தம் இதுல 30,000 பேர் பெண்கள் இருப்பாங்கன்னு சொன்னீங்க. இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் எடுத்திருக்கீங்க? தாலிக்கு தங்கம் திட்டத்தை நீங்க ரத்து பண்ணிட்டீங்க. 351 வாக்குறுதி என்ன கொடுத்தீங்கன்னா, கலப்பு திருமணம் செய்கிறவர்களுக்கு 60,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் கொடுப்போனீங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கீங்களா? கலப்பு திருமணம் செய்தவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் உங்களால அறிக்கை கொடுக்க முடியுமா? கலப்பு திருமணத்துக்கு 60,000 ரூபாயும் 1 சவரன் தங்கமும் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்தீங்களே. இன்னைக்கு வரைக்கும் ஒருத்தர் கூட அது கொடுக்கலையே. தலித் கிறிஸ்தவர்கள் அவங்கள வந்து நாங்க ஆதி திராவிடர் பட்டியலை சேர்ப்பீங்க. அதை பற்றி இல்ல, வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்குன்னு தனி பட்ஜெட்டே போடணுமா உங்களுக்கு? அப்ப இல்ல, இந்த பட்ஜெட்டுக்குள்ள வரணுமா இல்லையா அந்த தேவைகள்? அதாவது பட்ஜெட்டு ஒரு மாநிலத்துக்கு இதுல ஒவ்வொருத்தருடைய பிரிவு, ஒவ்வொருத்தருடைய நலன் அப்படிங்கிற ஒரு வடிவம் கொண்டு வர முடியும். அதற்குள்ள நீங்க கேட்கிற அந்த டிமாண்ட் எல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்குள்ள அது ஒரு பாலிசி டெசிஷனா அது வந்து கவர்மெண்ட் எடுக்க முடியும். எல்லாத்தையும் நம்ம வந்து பட்ஜெட்டுக்குள்ளேயே எதிர்பார்க்கணும். கோரிக்கைகள் சரிதான், கோரிக்கைகள் சரிதான், கண்டிப்பா கோரிக்கைகள் சரிதான். பட்ஜெட்ல எதிர்பார்க்கமா முழுமையா? ஏன்னா ஏகப்பட்ட கோரிக்கைகள் மக்கள் கிட்ட இருந்து இருக்கும். எல்லாத்தையும் முழுமையா இருக்க முடியும். மக்கள் கேட்டாங்களா இலவச பயணம்? கேட்டாங்களா? மக்கள் கேட்டாங்களா? பயனடைவது மக்கள் தானே. நீங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி, நீங்க கொடுத்த வாக்குறுதியை எங்களுக்கு நிறைவேற்றி கொடுங்க. அதைத்தான் கேட்கறாங்க. யாரும் உதவி இல்ல, அது மக்களுக்கு நன்மையா தானே சார் போகுது. வாக்குறுதியாக இருந்தாலும் மக்கள் பயனடைகிறாங்க. பென்ஷன் எங்க கொடுத்தீங்க? போக்குவரத்து நிலுவைத் தொகை எங்க கொடுத்தீங்க? இப்ப அதுதானே, இப்போ அந்த விஷயங்கள் தானே நம்ம என்ன அறிக்கையில கொடுத்துருக்கீங்களோ அதை வந்து கடைசி பட்ஜெட்லயாவது அது வரும்னு பார்த்தாங்கல்ல. அது வரல இல்ல. இன்னைக்கு அது ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குமா இல்லையா? இப்போ நிறைகளை வந்து நம்ம சகோதரர் சொல்றாரு, நம்ம குறைகளை எடுத்து சொல்ல வேண்டியது இருக்குதா இல்லையா? அதுதான் நம்முடைய கடமை. கண்டிப்பா இதை நிறைவு கருத்தாகவே நான் எடுத்துக்கிறேன். சுருக்கமா நிறைவு கருத்து, அதாவது பட்ஜெட்டை பொறுத்த அளவில் அது மாநில பட்ஜெட்டோ இல்லை மத்திய அரசோ, இது வந்து ஒரு விஷன் டாக்குமெண்ட். அதாவது அரசாங்கத்துடைய பார்வை, தொலைநோக்கு பார்வை எப்படி இருக்கு, அடுத்த இம்மீடியட்டா அடுத்தது எப்படி, இல்லை அடுத்த 3, 5, 10 ஆண்டுகள்ல எப்படி அப்படிங்கிறத பார்க்கணும். அதற்குண்டான ஸ்டேட்மெண்ட்ஸ், அவங்க எதை நோக்கி பயணிக்கிறார்களோ அதற்குண்டான ஒரு கட்டமைப்பு தான் பட்ஜெட்டாக பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பல விஷயங்களும் இது தேர்தல், அதாவது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அப்படிங்கிறதுனால அதையும் கருத்தில் கொண்டு அந்த ஒரு பட்ஜெட் அப்படிங்கிறது அது அந்தந்த அரசாங்கத்திற்கு உண்டான உரிமை தான். அதுல எந்த தவறும் இல்லை. ஒரு தேர்தல் வரும்போது அதை சார்ந்த பட்ஜெட் தயாரிப்பது அப்படிங்கிறது அந்த அரசாங்கத்திற்கு உண்ட உரிமை. அதுல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. பட் எல்லா விஷயமே உள்ளடக்கி பார்க்கும்போது பொருளாதாரத்துக்கு தொடர்ந்து அது வலு சேர்க்கும் பட்சத்துல அந்த $1 trillion பொருளாதாரம் அப்படிங்கிறது 2030 இல்லைனாலும் கூடிய விரைவில் எவ்வளவு விரைவில் அது அந்த இலக்கை நம்ம அடைய முடியுமோ அந்த அளவுக்கு அடைவதற்கான பாலிசி டெசிஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அதே மாதிரி இந்த கண்டினியூட்டி, அதாவது ஆட்சிகள் மாறலாம், வேற கட்சி நாளைக்கு வரலாம், இதெல்லாம் இல்லைனாலும் பொருளாதார அடிப்படையில அந்த நேர்கோட்டு பயணம் இருக்கும்பொழுதுதான் நமக்கு அடுத்தடுத்த கட்டம் நகர்வுகள் இருக்குமே தவிர இது மாற்றிக்கொண்டே இருந்தால் பொருளாதாரத்துல ஒரு சீரான வளர்ச்சி அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது. நன்றி. இந்த நிறைவு கருத்தாகவே நான் எடுத்துக்கிறேன். விருந்தினர்களுக்கு நன்றி. நிறைய எதிர்பார்ப்பும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதே சமயம் குறைகளும் இருக்கு. எரிவாயு உருளைக்கு மானியம் கொடுக்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் எதிர்பார்ப்பு அடிமட்ட மக்களிடம் இருந்தது. பெட்ரோல் டீசல் விலை குறைய வேண்டும் அப்படிங்கிறதும் சரி, ரேஷன் கடையில் பொருட்கள், இது மாதிரி சாதாரண மக்களுடைய எதிர்பார்ப்பும் கலந்து இருந்தது. ஆக குறை நிறைகளை நாம் விவாதித்தோம். பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்முடைய இலக்கை அடைய வேண்டும் அப்படிங்கிறதுல நம்ம ஒட்டுமொத்தமாக கைகோர்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்ம பதிய வேண்டிய ஒரு கருத்தாக இருக்கிறது. நன்றி, வணக்கம். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. Milky Mist, sweetened contents to milk. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.